டு எவ்ரி ஒன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். பிரவீன் சாரோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும்போது எனக்கும் அந்த ராக்கி பிலிம் அதனுடைய மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு இருக்கு. 5 பார்ட்டும் நான் பார்த்துருக்கிறேன். பல நேரங்கள்ல அந்த பார்ட் நான் திரும்ப திரும்ப பார்க்கும்போது அது ஒரு மூவியா நான் பார்க்காம அதை ஒரு சப்ஜெக்டா பார்ப்பேன். ஒரு கேரக்டர் எப்படி இருந்ததுனால அந்த கேரக்டர் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் நான் அந்த மூவியெல்லாம் பார்த்துருக்கிறேன். அந்த வகையில இந்த நிகழ்ச்சியை நான் சொல்றதா இருந்தா, நீங்க பவுல்ராஜ் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட மனிதரை பார்க்கறத விட என்னுடைய கதை, வெற்றி கதையை சொல்றதுக்கான விருப்பத்தை விட எந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்களை உங்களோடு பகிர்ந்துக்கிறதுலாம் எனக்கு மகிழ்ச்சி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேரு பிரவீன் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரி டிவிஎஸ் பவுல்ராஜ். நான் திருநெல்வேலியில பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கதான் இருக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய வெற்றிக்கான கதையை உங்களோட சொல்றதுல எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சின்னா, இந்த கதையின் வாயிலாக உங்களுக்கு நீங்க எந்த மாதிரி வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான ஒரு 4 செய்திகள் கிடைச்சதுன்னு சொன்னா அதை விட எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை. ஸோ அந்த ஒரு மன பாங்குல தான் நான் இப்போ உங்களுக்கு என்னோட ஸ்டோரிய நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருநெல்வேலி ஜங்ஷன் பகுதியில, அதாவது தாமிரபரணி நதிக்கரையோரம், அங்கதான் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். 5 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னாக்க ஒரே விளையாட்டு தான். படிப்புல ரொம்ப எல்லாம் ஆர்வம்லாம் கிடையாது. ஏதோ ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சாங்க, நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஒரே எந்த நேரமும் விளையாட்டு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி விளையாட்டு தான் நான் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பேன். அப்படி கொடுக்கும் போது அதாவது எங்க ஸ்ட்ரீட் பசங்களோடவும் நான் கோலி குண்டு, பம்பரம் அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருப்பேன். அதே நேரத்துல பணக்காரங்க வீட்டு பசங்களோட பழக்கமாகி அவங்க கூட கேரம் போர்டு, செஸ் ஆடுறது, இந்த மாதிரியான கேம், ஸ்ட்ரீட் வைஸ் கேமும் உண்டு, கேரம் போர்டு, செஸ் அந்த மாதிரி கேமும் உண்டு. இப்படி 2 வகையில நம்ம விளையாட்டு தான் ஓவர். அத மாதிரியான காலகட்டம். அப்போ நான் 5th ஸ்டாண்டர்டு ரோஸ்மேரி ஸ்கூல்ல படிக்கிறேன். 3rd, 4th, 5th எல்லாம் ரோஸ்மேரின்னு பாளையங்கோட்டில் ஒரு ஸ்கூல் இருக்காங்க, தான் படிச்சேன். அப்படி படிக்கும் போது அந்த பணக்கார வீட்டு பசங்களை பார்க்கும்போது அவங்க வீட்டுல கார் இருக்கும், நல்ல பெரிய வீட்டுல இருக்காங்க, வேற மாதிரி அவங்க லைஃபே வேற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் ஸ்ட்ரீட் பசங்களோடய விளையாடுறேன். நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்க அப்பா சைக்கிள்ல தான் வருவாரு. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் அது மாதிரியான ஒரு வீடு, ஒரு காரு அப்படிங்கிற ஆசைலாம் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்து இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, இருந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துதான் நம்ம திரும்ப வீட்டுக்கு வரணும். 1 கிலோமீட்டர் நடந்து வரணும். அப்படி வரும்போது ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய கடைகள், லாட்டரி டிக்கெட் கடைகளா இருக்கும். இன்றைய கடைசி பம்பர் குழுக்கள் டிக்கெட் 10 லட்சம் ஒரே அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். 10 லட்சத்துக்கு எத்தனை சைவர் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா 10 லட்சம் பெரிய பணம் அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, லாட்டரி டிக்கெட் வாங்க ஆரம்பிச்சேன். ஏன்னா 1 ரூபா எனக்கு பாக்கெட் மணி வீட்டுல கொடுப்பாங்க. அந்த 1 ரூபா பாக்கெட் மணியை வச்சுட்டு நான் லாட்டரி டிக்கெட் வாங்குவேன். லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு என்ன பண்ணுவேன்னு சொன்னா, விழணும். கரெக்டுங்களா? அதாவது நான் போய் கடையில வாங்கும் போது எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. நான் என்ன நகருங்கன்னு சொல்லிட்டு டிக்கெட்டே வாங்குவேன். அப்படி வாங்கி வச்சுக்கிட்டு எப்படி பார்க்கணும், வைக்கணும், இதெல்லாம் பார்த்து ஒரு நாளும் டிக்கெட் விழவே இல்லை. அப்புறம் யோசிச்சேன், சரி பிரேயர் பண்ணலாம். டிக்கெட் வச்சுட்டு எனக்கு 10 லட்சம் விழுந்தா 10% தசம பாகம் சர்ச்சைக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப நாள் டிக்கெட் வாங்கிட்டு இருந்தேன். அப்பவும் விழவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் டீல மாத்தினேன். என்னன்னா 10% கிடைக்கும், மேட்ச் ஆகல போல எங்க ஜீசஸ்க்கு. அதனால 50%, 50-50, சர்ச்சுக்கு 50% கொடுத்துடுறேன், எனக்கு 50 அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிரேயர் பண்ணேன். பட் ஒரு நாளும் நடக்கவே இல்லை. 4th டிக்கெட் வாங்க ஆரம்பிச்சேன். 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் லாட்டரி டிக்கெட் வாங்கி டெய்லி 1 ரூபா ஒரு பாக்கெட் பண்ணி கொடுத்த டிக்கெட். பட் ஒரு நாளும் விடவே இல்லை. இந்த சம்பவம் எப்போ இதை நான் மாத்தினா, ஒரு டிவில ஒரு பேட்டி பாக்குறேன். ஒரு துறை சார்ந்த ஒரு வெற்றியாளர் பேசுறாரு. அந்த வெற்றியாளர் சொல்லக்கூடிய விஷயத்த ஃபுல்லா 1/2 மணி நேரம் பேட்டி. அதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அவர் அழகா சொல்றாரு, நான் இந்த துறைக்கு இப்படிதான் வந்தேன், இப்படிதான் வளர்ந்தேன், இன்னைக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 16 வருஷம் ஆயிருக்கு,
இன்னொரு பேட்டியில பாக்குறேன், இன்னொரு வெற்றியாளர் பேசுறாரு, நான் 18 வருஷமா உழைச்சுதான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, இந்த லாட்டரி டிக்கெட் வாங்கி எல்லாம் வந்து காரு வீடு எல்லாம் வாங்குறதுல நடக்கிற விஷயம் இல்ல. ஒரு ஆளு பெரிய பெரிய ஆளுகளா உருவாகிறதெல்லாம் லக்க நம்பி இல்ல, ஒர்க்க நம்பிதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தெளிவு அப்ப கிடைச்சது. அந்த இடத்துல முடிவு பண்ண லாட்டரி டிக்கெட் வாங்குறத நிப்பாட்டு மறுபடியும் சாக்லேட் வாங்கி டெய்லி சாப்பிட ஆரம்பிச்சேன். இதுதான். ஆனா எனக்கு இப்பவும் நான் நினைப்பேன், 4th படிக்கும் போது லாட்டரி டிக்கெட் வாங்கணுங்கிற புத்தி எப்படி வேலை செய்யுது எனக்கு தெரியல. பட் அப்பவே லக்கா ஒர்க்காங்கிற ஒரு கன்க்ளூஷன் எனக்கு கிடைச்சது. அதுக்கு ஆண்டவனை தான் நன்றி சொல்லணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இது என்னுடைய 7th ஸ்டாண்டர்ட் தான் எங்க வீடு. அது வந்து வீடு அந்த காலத்துல உள்ள வீடு ரொம்ப நீளமா போகும். அந்த மாதிரி வீட்டுல வந்து மாடியில உள்ள போட்டோ அது. இப்படி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஏஜ் வந்து நான் 7th படிக்கும் போது, 7th படிச்சுட்டு இருக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு போட்டோ அது. அப்ப என்ன ஒரு பழக்கம் ஒண்ணுன்னு சொன்னாக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் உண்டு. காஜான்னு ஒருத்தர், சிவாஜின்னு ஒருத்தர். இந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 வீலர், எங்க வீட்டுல டிவிஎஸ் சாம்ப் ஒண்ணு இருந்துச்சு. அவங்க 2 பேருமே பணக்கார வீட்டு பசங்க. ஆனா அவங்க வீட்டுல 2 வீலர் கொடுக்க மாட்டாங்க. நான் என் வீட்டுல உள்ள டிவிஎஸ் சாம்ப் எடுத்து வந்துருவேன். வந்துட்டு நாங்க 3 பேரும் கிளம்பி என்ன பண்ணுவோம்னா, என்ன வந்து இந்த சிவாஜிங்கிற என் ஃப்ரெண்டு வந்து கூட்டு போறது எங்கன்னா பாளையங்கோட்டையில பெரிய பெரிய வீடுகள், பெரிய பெரிய கோடீஸ்வரங்க வீடெல்லாம் போய் காமிக்க போறது. அப்படியே ஒவ்வொரு வீடா காமிப்பாரு. இவர் இந்த ஆளு, இவர் இந்த பிசினஸ் பண்றாரு, இவர் இந்த பிசினஸ் பண்றாரு, இவர் இந்த பிசினஸ் பண்றாரு, ஒவ்வொரு வீடையும் காமிச்சு பேசுவார். அந்த அவர் சொல்லும் போது அப்ப பாப்பேன் நான், என்னடா ஓ அப்படியா, இப்படிலாம் இப்படி பிசினஸ் பண்ண அப்படி வந்திருக்காங்களா. ஒரு குடும்பம் தான், ஆனா வீடு ரொம்ப பெருசா இருக்கும், பெரிய பங்களா. அந்த வீடுகளை கடந்து வரும்போது ரைட் சைடு, லெப்ட் சைடு இந்த மாதிரி பெரிய வீடுகள், ரைட் சைடு பார்த்தா ஹவுசிங் போர்டு காலனி. இந்த லெப்ட் சைடுல உள்ள வீட்டுல மாடியில அழகான தோட்டம் இருக்கு. அதே ரைட் சைடுல உள்ள ஹவுசிங் போர்ட்லயும் செடி எல்லாம் வளருது, பராமரிப்பு இல்லாம செவுத்துக்குள்ள இருந்து முளைச்சி வந்திருக்கக்கூடிய செடிகளா இருக்கு. இந்த வீடுகள்ல பராமரிக்கப்பட்டு அழகான கார்டன், மாடி தோட்டமா இருக்கு. இங்க வெள்ளை கூட அடிக்காம விட்டதுனால செடி முளைச்சு வந்திருக்கு. இங்கயும் வாழ்றாங்க, இப்படியும் மக்கள் வாழ்க்கையை கழிக்கிறாங்க. அப்ப நான் பாக்குறேன், ஏன் இவர்களுக்கு இந்த நிலைமை, ஏன் இவர் இந்த கூட்டம் எப்படி இப்படி சொகுசான வாழ்க்கையை, ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்றாங்க. இது ரெண்டையும் நான் வந்து பார்க்கும்போது எனக்குள்ள நிறைய கேள்விகள் வந்து, அப்போ இவங்க எல்லாம் யாரு இந்த மாதிரி, அவங்க சொல்லுதாரு, என் ஃப்ரெண்டு சொன்னா, அப்போ இதெல்லாம் வந்து வேலை பார்க்கறவங்க, இது யாரு, அப்போ இவங்க எல்லாம் பிசினஸ் பண்றவங்க. அப்போ எனக்குள்ள பல விதமான விஷயங்கள் ஓட ஆரம்பிச்சது அந்த நேரத்துல. அண்ட் 8th படிக்கும் போது ஒரு லைஃப்ல இன்னும் அதிகமான கேள்விகள் கேட்ட நேரம் வந்து நான் 8th படிக்கும் போதுதான். ஜங்ஷன்ல திருநெல்வேலியில MTT அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, அப்போ வந்து படிப்புல 5th வரைக்கும் பெரிய ஆர்வம் கிடையாது. ஆனா 5th அப்புறம் படிக்க ஆரம்பிச்சதுக்கான ரீசன் என்னன்னா, தமிழ் மேல ஒரு ஈடுபாடு உண்டு. தமிழ் வாத்தியாரு 2 அடி குரலுக்கு அவர் கொடுக்கக்கூடிய விளக்கத்தை பார்த்துட்டு, ஏப்பா இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் படிக்கிறதுக்கே நான் பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் படிப்பு மேல கொஞ்சம் ஆர்வமே வந்து படிக்க ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல வந்து காம்படிஷன்ஸ், பேச்சு போட்டிகளுக்கு போறது, போட்டிகளுக்கு போவோம், பட் ஆனா பரிசு கிடைக்காது. அப்போ எங்க தமிழ் ஆசிரியர்கள் இந்த ஹால்ல உட்கார்ந்துருப்பாங்களே, அவனை கேட்பேன், எனக்கு ஏன் நீங்க பிரைஸ் கொடுக்கல அப்படின்னு கேட்பேன். அவரு சொல்லுவாரு, நீ பேச்சு போட்டி வச்சிருக்கோம், நீ எங்க பேசுற, நீ என்னமோ மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிச்சுட்டு இருக்க, அப்ப எப்படி பேசினா நீங்க மார்க் நிறைய போடுவீங்க அப்படி எல்லாம் கேட்டு அதெல்லாம் குறிப்பெடுத்துக்கிட்டு அடுத்தது 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் எல்லாம் வரும்போது அந்த காலகட்டத்துல நான் போட்டிகள்ல அதிகமா கலந்துக்கிட்டேன், பரிசுகள் நிறைய வாங்க ஆரம்பிச்சேன். சோ அப்போ தமிழ் மேலேயும் ஆர்வம் அந்த நேரம் அதிகமா இருந்த நேரம். இத மாதிரியான ஒரு காலகட்டத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, எங்க ஊர்ல ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன், அவர் வந்து பென்ஸ் கார்ல தான் வருவார். பெரிய பேக்கரியை வச்சு நடத்திட்டு இருந்தாங்க, மிகப்பெரிய பிக் ஷாட். அவங்க பென்ஸ் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாரு, அத மாதிரி ஒரு ஆளு. அப்ப நான் பாக்குறேன், என்ன இன்னும் சொல்ல போனா அவரெல்லாம் பாக்குறதுக்காகவே நாங்க அவர் பேக்கரிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட போவோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு இந்த டயத்துல வந்துருவாரு அப்படின்னு. அதே மாதிரி அந்த கார் வந்து நிக்குது, நான் பென்ஸ் கார் வருதுன்னு அந்த இடத்துல அவங்க அந்த பேக்கரியுடைய வாட்ச்மேன் வந்து பக்கத்துல எந்த சைக்கிளையுமே நிப்பாட விட மாட்டாங்க, பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவர் காலையில ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு வருவாரு, அதே பேக்கரிக்கு சாயந்தரம் வேற ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு வருவாரு. அந்த ஸ்டைலு, அந்த அப்பீரியன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஒரு சினிஃபீல்ட் உள்ள நடிகர்லாம் தோத்துருவாங்க, அத மாதிரியான அப்பீரியன்ஸ் வருவாரு. அப்போ அதே நேரத்துல என்னுடைய கிளாஸ் மாஸ்டர் சயின்ஸ் எடுக்கிறாரு, மேத்ஸ் எடுக்கிறாரு, 2 சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஏன் மாஸ்டர் திங்கக்கிழமை என்ன ட்ரெஸ் போட்டு வராரோ அதை கிளாஸ்ல பசங்க பேசிக்குவோம், இன்னைக்கு நம்ம வாத்தியாரு முந்தா நாள் போட்டார்ல அதுதான் போட்டு வருவாரு பாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா திங்கக்கிழமை போடுறது புதன், செவ்வாய் போடுறது வியாழன், இப்படி. அப்ப நான் எனக்குள்ள கேள்வி வருது,
10th கூட முடிக்காத ஒருத்தர் ஒரு நாளைக்கு 2 ட்ரெஸ் வியர் பண்றாரு, பென்ஸ் கார்ல வந்து இறங்குறாரு, ஏகபோகமா வாழ்றாரு. 2 சப்ஜெக்ட்ல மாஸ்டரா இருக்கக்கூடிய என்னுடைய கிளாஸ் டீச்சரு எல்லா சப்ஜெக்டையும் பயங்கரமா பிச்சு உதறக்கூடிய ஹேண்டில் பண்ணக்கூடிய ஏன் மாஸ்டர் ஏன் ஒரு ட்ரெஸ் 2 நாள் வியர் பண்றாரு? அவர் பென்ஸ்ல வர்றாரு, இவர் ஒரு சிவப்பு கலரு கேப்டன் சைக்கிள்ல வருவாரு. அப்ப இதெல்லாம் எனக்குள்ள கேள்வி. என்னடா இது? என்ன எது கரெக்ட், எது ரைட், எது ராங், நான் என்ன பண்ணணும், எனக்கு எது கரெக்டான இடம், நான் என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய வர ஆரம்பிச்சு. எது சரி, எது தப்பு, நான் என்ன பண்றது, இது இந்த கேள்வி எல்லாம் 12 வயசு ஆகும்போது 8th படிக்கும் போது அதெல்லாம் நான் கேட்க ஆரம்பிச்சேன். பட் அது அப்படி அது ஒரு பக்கம், அந்த கேள்விகள் ஒரு பக்கம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் என்னுடைய படிப்பு வாழ்க்கை அதுவும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இது வந்து 8th, இதுதான் அந்த ஸ்டோரி. இந்த பென்ஸ் காரோட விஷயங்கள் பார்த்தது. நான் என் லைஃப்ல ஆசைப்பட்டது, பென்ஸ் மேல ஆசைப்பட்டது இந்த ஏஜ்ல தான், அட் ஏஜ் ஆஃப் 15. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, இது வந்து என்னுடைய காலேஜ் என்ட்ரிங் டேஸ். இது அதுக்கு முன்னாடி சொல்றதா இருந்தா, ஒவ்வொரு பப்ளிக் எக்ஸாமோ இல்ல எக்ஸாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், ஃபைனல் ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சினிமாக்கு போறோம். இதை ஒரு வாடிக்கையாவே வச்சிருக்கோம். அப்போ ஒரு நாள் +2 எக்ஸாம் முடியுது. +2 எக்ஸாம் முடிஞ்ச உடனே அப்ப என்னோட ஃப்ரெண்டு ராமச்சந்திரன் ஒருத்தர், அவர் என் கூட நாங்க 2 பேரும் டீ ஷாப்ல போய் சாப்பிட்டு பேசும்போது சொல்றேன், மாப்பிள்ள நான் வந்து காலேஜ் லைஃப்லாம் என்ஜாய் பண்ண மாட்டேன். அப்ப என் ஃப்ரெண்டு கேட்கறான், ஏன்பா அப்படின்னு. நான் வந்து உங்களை மாதிரி எல்லாம் நான் அடுத்த வருஷம் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ண போறது இல்லை, ஏன்னா நான் பிசினஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறேன். அப்படியா, என்ன பிசினஸ் பண்ண போறேன்? என்ன பிசினஸ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன். அப்ப படிக்கலையா? படிச்சுக்கிட்டே பண்ணலான்னு இருக்கிறேன். பட் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்றதுக்கான மனநிலை எனக்கு இல்லை, ஆனா முன்னேற்றத்துக்கான ஒரு மனநிலை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றது என்னுடைய ஒரு 17வது வயசு +2 எக்ஸாம் முடிச்ச நேரம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னாக்கா, காலேஜுக்குள்ள என்டர் ஆறேன். ஜான்ஸ் காலேஜ்ல பிகாம் ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ண நேரம் அப்போ என்னுடைய நிறைய சீனியர் அண்ணமாரு கூட எனக்கு நிறைய பழக்கம். இல்ல கிரிக்கெட் டீம், நான் வந்து கிரிக்கெட் ரொம்ப நிறைய ஆடிட்டே விளையாண்டுட்டே இருப்பேன். அதுல கிரிக்கெட்ல எல்லாமே சீனியர்ஸ் அண்ணன் நிறைய இருந்தாங்க. அவங்க எல்லாருமே பிகாம் தான் எடுத்தாங்க. அதனாலதான் நானும் பிகாமே எடுத்தேன். என்னை பார்த்து ஏன் நீ பிகாம் படிச்சுன்னு கேட்டா எனக்கு தெரியாது. எனக்கு நிறைய பேர் பிகாம் எடுத்திருந்தாங்க, அதனால நானும் பிகாம் அப்படிதான் வச்சிருந்தேன். சோ அப்ப காலேஜுக்குள்ளேயும் போயாச்சு. காலேஜ் போனதுக்கு அப்புறம் நான் என்ன ஆல்ரெடி நான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன் தான், என்னன்னா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும். அப்ப என்ன பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு +2ல காமர்ஸ் எடுத்த அழகிய சுந்தரன் ஒரு மாஸ்டர் உண்டு. அவர்கிட்ட போய் நான் டிஸ்கஸ் பண்றேன். நான் ஏன் அவரை சூஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணோம்னா, அவங்க அப்பா வந்து நகைக்கடை வச்சிருந்தாங்க, இவருமே வந்து ஸ்கூல் நடத்தும் போது நகைக்கடையும் நடத்திட்டு இருந்தாரு. அப்ப காலையில ஸ்கூலு, சாயந்தரம் நகைக்கடை வச்சிருந்தேன், நகைக்கடை பார்க்க போயிருவாரு. அதனால நான் அவர்கிட்ட போய் ஐடியா கேட்கிறேன், சார் என்ன பிசினஸ் பண்ணலாம் சார், எனக்கு பிசினஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்கு. அப்ப அவர் சொல்றது, பிசினஸ் பண்ணணும்னா நீ வந்து அப்ப படிக்கலையா? இல்ல சார், படிச்சுக்கிட்டே பிசினஸ் பண்ணலாம். ஏப்பா படிச்சுக்கிட்டே பிசினஸ் பண்றதுனா சாத்தியமே இல்லாத விஷயம்ப்பா. சரி, அப்படி நீ என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டப்போ நான் சொன்னேன், பிஸ்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் டெய்லி வந்து பிஸ்கெட் நிறைய விளம்பரங்கள் நிறைய டிவில இப்ப வந்துகிட்டே இருக்கு. சோ பிஸ்கெட் தயாரிக்கலாம்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாஸ்டர் சொல்லுவாரு, இப்ப பிஸ்கெட் தயாரிக்கிறதுல ஈஸின்னு நினைச்சுக்கிட்டியா? சொல்றதுக்கு வேணா நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், பட் அதெல்லாம் ஈஸி இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகள் போட்டியில் பிரிட்டானியா மாதிரி ஆன நிறுவனங்களுக்கு மத்தியில நீ எந்த மூலையில நீ நிக்கிறேன்னு யோசிச்சு பாரு. பிஸ்கெட்டை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல சார், தெரியாது சார், ஆசை இருக்கு அப்படின்னு. முதல்ல ஆசை இருந்தா மட்டும் போதாது, அந்த தொழிலை பத்தி தெரியணும். அதுக்கு நீ ஒரு பிஸ்கெட் கம்பெனில போய் வேலைக்கு சேரணும், அங்க முழுமையா இருந்து தொழிலை கத்துக்கணும், அதுக்கப்புறம் பணம் சேர்க்கணும், அதுக்கப்புறம் தொழில் ஆரம்பிக்கணும். அப்பவும் நீ ஜெயிப்பியான்னு தெரியாது, போட்டிகள் பெரிய ஆளுங்க முன்னாடி எப்படி நிக்க போற, இதெல்லாம் இவ்வளவு விஷயம் இருக்கு பாரு. அப்பா என்ன சார் பிசினஸ் இவ்வளவு கஷ்டமா? நான் நீங்க பிசினஸ் பண்றதுனால கேட்டேன். அப்பா சொன்னாரு, எங்க தாத்தா நகைக்கடை வச்சிருந்தாரு, எங்க அப்பா அதை ஃபாலோ பண்ணாங்க, நான் பண்றேன்னா நாங்க ஆல்ரெடி உருவாக்கி வச்ச ஒரு விஷயம், அதனால ஈஸியா ஃபாலோ பண்ணிட்டு போக முடியுது. அப்படிங்கும் போதான் அப்ப நம்மள மாதிரி உள்ள ஆளுங்களுக்கு எல்லாம் பிசினஸ் வந்து பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு பெரிய வலி. அந்த நேரத்துல மனசுல ஏதோ ஒரு டன் கணக்குல உள்ள பாறையை வந்து நம்ம மேல வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அழுத்தம் இருந்துச்சு எனக்கு அந்த நேரத்துல. என்னடா ஒரு பெரிய பிசினஸ் பண்ணணுங்கிற கனவு என்னாச்சு அப்படின்னு ஒரு பெரிய பாரமாச்சு. அப்ப நடக்காதா அப்படின்னு நினைக்கும் போது அப்ப அடுத்த கட்டம் யோசிக்கிறேன். சின்ன வயசுல நான் ஸ்கூல்ல டியூஷன் படிச்சிருந்தேன், 7th 8th டியூஷன் படிச்சுட்டு இருந்த வீட்டுல வந்து இந்த நெய் எல்லாம் காய்ப்பாங்க. காய்ச்சி அவங்க வியாபாரமே என்னன்னா ஸ்வீட் ஸ்டால்ல போய் நெய் சப்ளை பண்றதுதான். அப்ப அதை நான் பார்த்துக்கிட்டே இருந்ததுனால, அப்போ ஒரு ஸ்டவ், ஒரு பாத்திரம், கொஞ்சம் வெண்ணெய் இருந்தா காய்ச்சி ஸ்வீட் ஸ்டாலுக்கு ஃபுல்லா நெய் சப்ளை பண்ணிடலாமே,
இதுக்கு பிஸ்கட் தயாரிக்கிறத விட நெய் காய்ச்சறது ஈஸி தானே, நம்மளும் காய்க்கிறது பக்கத்துல இருந்து பாத்துருக்கோமே, பேசாம அப்படி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்வீட் ஸ்டாலா போய் நான் வந்து நெய் காய்ச்சி தரேன், நீங்க எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு ஒரு ஸ்டாலை கேட்கும்போது அங்க வந்த பதிலு, அங்க வந்த கேலி கிண்டலு இதெல்லாம் எப்ப அதெல்லாம் நாங்க எங்கேயுமே வாங்க மாட்டோம்டாங்க. நம்மகிட்டலாம் அதெல்லாம் இல்ல அதெல்லாம் இல்லைன்றாங்க. ஏன்னா நான் சின்ன பையன். சோ அப்போ 17 வயசு. அப்ப என்ன எப்படி இருக்கும்? அதனால இது பண்ணல, எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. அப்போ பிசினஸ் வந்து ஒரு பெரிய கனவாவே இருந்துச்சு. நடக்கிறது கஷ்டமோ அப்படின்ற மாதிரியான கேள்விகள் உள்ள வந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு, எங்க கூட கிரிக்கெட் டீம்ல இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் ஒரு ஃப்ரெண்டு, அவர் என்ன பண்ணாருன்னா மீட்டிங்கே போவார். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி மீட்டிங், பேக் வச்சுட்டு போறது வர்றது, கிரிக்கெட் விளையாட வர்றது இல்ல. கேட்டா மீட்டிங் போறேன். அப்போ என்ன ஏதுன்னு நான் போய் ஒரு நாள் கேட்டேன். இந்த மாதிரி ஒரு தொழில் பண்றேன், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றேன் அப்படின்னா என்னப்பா, அது வந்து அப்படியாக்கும் இப்படியாக்கும். சரி எனக்கு சொல்லுன்னு, அப்போ நான் உன்னை கூட்டு போறேன், நீ மீட்டிங் பார்த்துட்டு வேணும் ஜாயின் பண்ணு அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா அந்த மீட்டிங் வந்து நான் போனேன். அந்த மீட்டிங் போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த மீட்டிங் ஹால்ல 50 பேர் உட்காரலாம், நாங்க 4 பேர் தான் உட்காந்துருந்தோம். லேட் ஆகுது நேராகுது 2 மணி நேரம் கழிச்சு தான் ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு சஃபாரி போட்டு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாரு. மீட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே போர் அடிச்சுக்கிட்டே இருக்கு. நான் பக்கத்துல உள்ள கேட்க என் ஃப்ரெண்ட், ஏட்டா எப்படா முடிப்பாங்க, எப்படா முடிப்பாங்க. அப்போ அவன் சொல்றான், இந்த இப்போ முடிச்சுப்பாங்க, இந்த 10 நிமிஷம் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை எப்ப முடிப்பாங்கன்னு கேட்டே இருப்பேன். அவன் இந்தான்னு சொல்லிட்டே இருப்பான். இப்படியே போய்கிட்டே இருக்கு. செஷனு 3 மணி நேரம் போச்சு. ஐயோ தாங்க முடியல. ஆனா அந்த நிகழ்ச்சியை நடத்தினவர் முடிக்கும் போது ஒரு விஷயம் காமிச்சார். என்ன காமிச்சாருன்னு சொன்னாக்கா, ₹1 காயின் ஒண்ணு காமிச்சாரு. இந்த தொழில்ல ஒரு ₹1 காயின் ஒண்ணு இருக்கு, அதே நேரத்துல ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு இன்னைக்கு தேதியில கொடுத்தா நான் ₹1 காயின் கொடுத்துருவேன், அதுவே 10 லட்சம் வேணுமா, ரெண்டையும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா அந்த ₹1 காயின் ஒரு மேஜிக் காயின். என்ன மேஜிக் காயின்னா, ஒரு நாள் டபுள் ஆயிட்டே இருக்கும். 30வது நாள் ஒரு தொகை வரும், அந்த தொகை வேணுமா, அல்லது இப்பவே நான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன், இந்த தொகை வேணுமா அப்படின்னு கேட்டாரு. அப்படின்னு கேட்டப்போ ₹1 காயின் என்னதான் டபுள் ஆனாலும் 30 நாள் 10 லட்சமா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி யோசனையில நான் என்ன பண்றேன்னா 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு ஹாலில் உட்காந்தவங்க சொன்னோம். பட் அந்த ₹1 காயின் டபுள் ஆகிற மாதிரி காமிச்சார். 30வது நாள் பார்த்தா அது பல கோடி ரூபாயில போய் நின்றுச்சு. அப்பதான் அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். இந்த தொழில் தொடங்கும் போது இப்படிதான் இருக்கும், வளர 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 மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை நோக்கி இந்த தொழில் போகும் அப்படிங்கிற உதாரணம் தான் அந்த காயினை வச்சு நான் சொன்னேன் அப்படின்னு உடனே அப்பதான் எனக்கு இந்த தொழில நாம ஏன் சேரக்கூடாதுன்னு தோணுச்சு. அப்போ அவர் சொன்னாரு, நான் 55,000 வாங்குதான் இந்த மீட்டிங் எடுக்கிறவர் பேசுனாரு. அப்ப நான் என் கூட்டு போன என் ஃப்ரெண்டு சொன்னேன், மாப்பிள்ள 55,000 எவ்வளவு பெரிய பணம் தெரியுமா, எல்லாம் நாள் கதை விடுறாரு அப்படின்னு. ஏன்னா நான் நம்பல. ஏன்னா என் பாக்கெட்ல இருந்தது வெறும் 15 ரூபா. எங்க வீட்டுல பாக்கெட் பண்ணி கொடுக்குற 15 ரூபா தான் இருந்தது. அதெல்லாம் நான் என்னமோ அதை நம்பவே இல்லை. ஆனா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் முன்னாடி அடுக்கி வச்சிருந்தாங்க. அப்ப என் ஃப்ரெண்டு சொல்லுதேன், நமக்கு யாரு சேரதாங்களோ சேரலையேப்பா, இந்த பொருள் எல்லாம் வித்து நம்ம வந்து பாக்கெட் பண்ணி, ஏன்னா வீட்டுல நான் காசு வாங்கிட்டே இருப்பேன், பாக்கெட் பண்ணி எனக்கு வீட்டுல தான் பணம் கொடுப்பாங்க, வாழ்த்தி கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த வீட்டுல வாழ்த்து வாங்குறதுக்கு பதிலா நம்மளுக்கே ஒரு பாக்கெட் பண்ணி கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன்னா அந்த பிசினஸ்ல அப்ப ஜாயின் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். ஜாயின் பண்ணணும்னு முடிவு பண்ண என்ன சேர்க்கவும் மாட்டேங்க, ஏன் என்ன கூட்டு போன சொல்றான், இல்ல அதுக்கு மேல உள்ளவங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேல உள்ளவங்க வந்து பேசுறாங்க, நீங்க வீட்டுல இருந்து பெரியவங்களை கூட்டுவாங்கன்னு. ஏங்க நான் தான் சேரணும்னு சொல்லிட்டேன், சேர்த்துக்கோங்க அப்படின்றேன். இல்ல நீங்க ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்கீங்க, அப்புறம் படிப்பு ஸ்பாயில் ஆயிட்டு அதாயிட்டு இதாயிட்டு இங்க வந்து உங்க வீட்டுல உள்ளவங்க சண்டை போடக்கூடாது, அதுல வீட்டுல பெரியவங்களை கூட்டுவாங்க, அப்பதான் நாங்க உங்களை சேர்த்துக்கோம். இல்ல இது என்னடா அம்மா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி எங்க அம்மாவை நான் கன்வின்ஸ் பண்றேன். எங்க அப்பாவை பொறுத்தவரை படிக்கணும், படிக்கும் போது வேற ஒன்றும் செய்யக்கூடாது. ஆனா எங்க அம்மாவை பொறுத்தவரையில என்னன்னா நான் கன்வின்ஸ் பண்ணுவேன். கன்வின்ஸ் பண்ணி அம்மா நீங்க வாங்க, ஒரு மீட்டிங் இருக்கு கூப்பிடுறாங்க. நானு எங்க அம்மா மட்டும்தான் அந்த பிரசன்டேஷன் உட்காந்துருந்தோம். எங்களுக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தர் அந்த பிசினஸ் பத்தி பேசுறாரு. அப்பப்போ கேள்வி கேட்டே இருப்பாரு. நாங்க 2 பேரும் தலையாட்டும், ஒண்ணுமே எங்களுக்கு புரியாது. ஏன்னா கணக்கா எழுதி காமிப்பாரு. எனக்கு மேக்ஸ் சரியாவே இன்ட்ரெஸ்டே கிடையாது, பிடிக்கவும் செய்யாது புரியவும் செய்யாது. எங்க அம்மா படிக்கவும் இல்லை, அவங்களுக்கும் புரியாது. ஆனா அவர் பாட்டு பேசிட்டே இருந்தாரு, நாங்க பாட்டு கேட்டே இருந்தோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல சேர்றதுக்கு இவ்வளவு 2000 ரூபாய் 1950 ரூபாய் பணம் கட்டணும், சேர்ந்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ நான் வந்து எங்க அம்மா வந்து என்ன எப்படி முடிவு எடுத்தாங்கன்னா, இவன் சும்மா தெருவுல சேர்ந்து தெரு பசங்களோட சுத்திட்டு இருக்கு, இங்க சேர்ந்தாங்கன்னா இதுக்குள்ளேயா சுத்திட்டு இருப்பாங்களே, ஒரு 4 நல்ல மனுஷங்க பல கிடைக்குதுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன அந்த நேரத்துல அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில எங்க அம்மா வந்து என்ன சேர்த்து விட்டாங்க. சோ நானும் என்ன பண்ண ஆரம்பிச்சு சேர்ந்துட்டேன். மீட்டிங் எல்லாம் போவேன்,
எப்பவாவது போவேன். ரொம்ப ஒன்றும் ஆர்வம் காமிச்சிக்கல. பட் ஆனா எனக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் இருந்து. என்சிசில இருந்தேன், கிரிக்கெட் டீம்ல இருந்தேன், கல்ச்சரல் டீம்ல டான்ஸ் ஆட போயிருவேன், பேச்சு போட்டிக்கு காலேஜ் காம்படிஷன்ஸ்க்கு பேச்சு போட்டின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, அங்க போயிருவேன், ஸ்கிட், அட்மேடு, வெரைட்டி ப்ரோக்ராம்ஸ், இப்படி நிறைய ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸ் ஆர்கனைசேஷன் இருந்தேன், நாவலர் பேரோட செக்ரட்டரியா இருந்தேன். காலேஜுக்குள்ள மட்டும் இவ்வளவு ஆக்டிவிட்டிஸ். இது போக பிகாமும் படிக்கணும், இது போக அன்னைக்கு அந்த கம்பெனில சேர்ந்து பண்ணதுனால இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும். அப்போ என்னால அதை வந்து சிறப்பா செய்ய முடியல. ஆனா நான் முக்கியமான பல ட்ரைனிங் எல்லாம் போய் உட்கார எனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னன்னா, இந்த தொழில் ரொம்ப பெரிய தொழில், ஏதோ சாதாரண ஒரு இடம் இல்ல. இது வாழ்க்கையை ரொம்ப பிரம்மாண்டமான உயரத்துக்கு மாற்ற முடியும், மிகப்பெரிய லெவல்ல வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. அப்படி புரிஞ்சதனுடைய விளைவு நான் என்ன பண்ணணும்னா, அப்போ ஒரு முடிவு எடுத்தேன். என்னுடைய கவனம் நிறைய இடங்கள்ல சிதைவடைந்ததெல்லாம் குவிச்சு ஒரே விஷயமா நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, முழுக்க அந்த தொழிலுக்கு மட்டும் தான் நான் கவனம் கொடுக்க ஆரம்பிச்சேன். வேற எந்த, அதாவது என்சிசில இருந்து வெளியே வந்தேன், கிரிக்கெட் டீம்ல இருந்து வெளியில வந்தேன், நாவலர் பிரிவுல இருந்து வெளியில வந்தேன், இப்படி எல்லா விஷயங்கள்ல இருந்து வெளியில வந்துட்டு முழு போக்கஸ் அந்த நேரத்துல நான் அந்த தொழிலுக்கு கொடுத்தேன். அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இருக்கு. என்னன்னு சொன்னா, எனக்கு முன்னாடி நான் படிச்சது பிகாம், எனக்கு முன்னாடி பிகாம் படிச்சவங்க லைஃப்ல எப்படி இருக்கு, எம்காம் படிச்சவங்க லைஃப்ல எப்படி இருக்கு அப்படி நான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய கிரிக்கெட் டீம்ல சீனியர்ஸ் அண்ணா மாதிரி லைஃப் நான் பாக்குறேன். எல்லாம் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. கேட்டா 1000 ரூபாய் சம்பளங்கிறாங்க. எவ்வளவு சம்பளம்? 1500 ரூபாய். 1500 ரூபாய் வச்சு எப்படி வாழ்றது அப்படின்னு கேட்கும்போது, 3 வருஷம் நீ நல்லா வேலை பார்த்தேன்னா 2000 ரூபாய் கொடுத்துறாங்க. 2000 ரூபாய் மட்டும் பெரிய பணமா? அப்போ ஐயோ இதெல்லாம் இல்ல, நம்ம லைஃப் வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். இது என்ன 1500 ரூபாய்க்கு 2000 ரூபாய் மாசம் சம்பளங்கிறாங்க. இதை வச்சு இந்த செருப்புக்கு தகுந்த மாதிரிலாம் நம்ம காலெல்லாம் வெட்டிக்க முடியாது. வாழ்க்கைன்னா வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி வருமானத்தை பெருக்கணும், வாழணும், அதுதான் லைஃப். அதை விட்டு இருக்கு உனக்கு இவ்வளவுதான் பணம் கொடுப்போம், இதுக்குள்ள நீ அரிசி வாங்கிக்கோ, இதுக்குள்ள பருப்பு வாங்கிக்கோ. அரிசிக்கும் பட்ஜெட், பருப்புக்கும் பட்ஜெட், செருப்புக்கும் பட்ஜெட்னா அது வாழ்க்கையில அதுக்கு பேர் பனிஷ்மெண்ட்டும் வேணாம். அதுக்கு பேர் லைஃப் இல்ல, அதுக்கு பேர் பனிஷ்மெண்ட். நான் ஒன்னும் இந்த உலகத்துக்கு பனிஷ்மெண்ட் அனுபவிக்க வரல. நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறதுக்கு வாழ வந்திருக்கேன். ஆண்டவன் என்ன தண்டனை கொடுக்க, ஆண்டவன் எனக்கு வாழதான் கொடுத்துருக்கான், நான் வாழதான் வந்திருக்கேன். இதெல்லாம் நான் எனக்குள்ள நான் பேசிட்டு இருந்த விஷயங்கள் இதெல்லாம். அப்ப நான் பாக்குறேன், எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 1500 2000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் ப்ராப்ளம்ல, இந்த மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன்ல ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம்ல பிச்சு உதருவாங்க. சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுவாங்க மேத்ஸ்ல. சோ அப்போ இவங்க எல்லாம் வந்து ப்ராப்ளம் அசால்ட்டா சால்வ் பண்றவன் லைஃபே ப்ராப்ளமா இருக்கு. ப்ராப்ளம்னாலே எனக்கு ப்ராப்ளம், அப்ப என் லைஃப் எப்படி இருக்குன்னு வச்சேன். எனக்கு அப்ப பாக்க ப்ராப்ளம்ல பிச்சு ஓதற லைஃபே ப்ராப்ளமா இருந்தா, ப்ராப்ளம்னாலே எனக்கு ப்ராப்ளமே, நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? அப்ப இது ஒண்ணும் ஆவறது இல்ல, இதுக்கான வழி இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னு சொன்னாக்கா, முடிவு பண்ணேன். இனிமேல் கிரிக்கெட் அது இது இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு வாழ்க்கையில என்ன பார்க்கணும்னா முன்னேற பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நேரா வந்து ஃபுல் ஃபிங்கர் என்னுடைய கவனத்தை முழுவதும் அன்னைக்கு அந்த நேரத்துல அந்த தொழில நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஆனா ஒன்னும் ஈஸி இல்ல, பயங்கர டஃப்பா இருந்துச்சு. டஃப்னா டஃப், சும்மா உங்க வீடு டஃப் எங்க வீடு டஃப்னா இல்ல, பயங்கர கஷ்டமா இருந்தது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, நான் ஜாயின் பண்ணது கூட 16/9/99, ஏஜ் அப்ப வந்து 17, எனக்கு 18 கூட ஆகல. அக்டோபர் வந்தாதான் 18 ஆகும். அப்ப நான் கேட்டேன், எனக்கு 18 வயசு வந்தாதான் சேர முடியும்னாங்க. நான் சொன்னா இன்னும் 1 மாசம் ஆகும், அந்த 1 மாசம் வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேர்ந்தவனாங்களா. சோ அப்போ 17 வயசு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நான் அடி எடுத்து வைக்கும் போது, அண்ட் அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமங்கள் இருந்துச்சு, ஈஸியா இல்ல. அந்த கம்பெனியோட நான் முதல்ல பண்ண கம்பெனியோட ப்ராடக்ட்ஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா கண்ணாபிரான் இருக்கும். மார்க்கெட்ல பிரீமியம் குவாலிட்டி ப்ராடக்டோட பிரைஸை விட 4 மடங்கு இருக்கும். அதே நேரத்துல ஜாயினிங் ஃபீஸும் ஜாஸ்தி. மாச சம்பளம் 1500 ரூபாய் 2000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு சேர்றதுக்கு பணமே 2000 ரூபாய் கட்டணும்னு சொன்னா நம்மளை கண்டாலே தெரியும், என்னெல்லாம் கண்டாலும் தெரிஞ்சு ஓடுவாங்க. அது வருது பாருங்க, ஓடுங்க ஓடுங்க அப்படின்ற மாதிரி, மோடி அதாவது வராப்பா ஓடுங்கிற மாதிரிதான், அந்த மாதிரிதான் வந்து இருந்தது. நம்மளை கண்டு யாரும் பெருசா வரமாட்டாங்க. என் கூட படிக்கிறவன எல்லாம் பேச வேண்டாம், இத மாதிரி இந்த பிசினஸ்ல நம்ம நல்லா செஞ்சா நம்ம லைஃப்ல அப்படி ஆயிடலாம் இப்படி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது, என் ஃப்ரெண்டு என்ன சுத்தி நிப்பானுங்க, காலேஜ் பசங்க, மாப்பிள்ள நீ சொல்ற படம் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்கு, ஆனா படம் தான் ஓடாது அப்படின்பா. இப்படி ஒவ்வொருத்தரும் காலேஜுக்கு முன்னாடி நக்கல் நான் ஏந்தி கேட்கவே வேணும். அதெல்லாம் அந்த நக்கல் நான் ஏன்ல ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த அப்படி போயிட்டு இருக்கு.
என்னடா பண்றது? சரி, நம்ம ஏஜ் குரூப்ல உள்ளவங்களுக்கு பணத்தோட மகத்துவம் தெரியல. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா, இந்த வயசானவங்க இருக்காங்களே, 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, அவங்களுக்கு பணத்தோட அருமை தெரியும். ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு குழந்தை குட்டியோட இருப்பாங்க. இவங்களுக்கு பணத்தோட அருமை தெரியும். இப்ப நம்ம வயசுல உள்ள பசங்களுக்கு பணத்தோட அருமை தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் வீட்டுல இருந்து காசு தராங்க. அப்ப இவன் வந்து ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறது இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிக்க மாட்டேங்க. அதனால இவன்கிட்ட போட்டு மண்டையை உடைச்சிட்டு இருக்க வேண்டாம். பேசாம வயசுல பெரியவங்கடையா போய் பேசலாம் அப்படின்னு சொன்னா, வயசுல ரொம்ப பெரியவங்க எனக்கு பழக்கமும் கிடையாது. நான் சின்ன பையன். அப்ப என் வயசுல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா பேசியாச்சு. எவனும் வரவும் இல்லை. கிரிக்கெட் மேட்ச் பிக்ஸ் பண்ணி குற்றாலம் டூர் போடு வரோம். ஆனா அந்த மீட்டிங் எல்லாம் கூப்பிடாத போனேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் நான் பேசுறேன். அவங்ககிட்ட போய் பேசும்போது நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது சைக்கிள்ல தான் போவேன். அவங்க பைக்ல வருவாங்க, இல்ல கார்ல வச்சுக்க கூடியவங்க. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் அவங்ககிட்ட போய் சொல்லுவேன், நான் ஒரு பிசினஸ் பண்றேன், அந்த பிசினஸ் பெரிய பிசினஸ் அப்படின்னு சொல்லும் போது அவங்க நினைப்பாங்க, இவன் என்ன நமக்கு பெரிய பிசினஸ் சொல்லிடுது, மீசையே முளைக்கல, இவனா நமக்கு பிசினஸ் சொல்றது. இன்னைக்கு ட்ரிம் பண்ணிருக்கேன், அப்போ வந்து மீசை முளைக்க சின்ன பையன் தானே. அப்போ சின்ன பையன் இவன் என்னடா நமக்கு பிசினஸ் சொல்லிடுது அப்படின்னு பெரியவங்களுடைய நினைப்பு. என் வயசுல உள்ளவங்களோ இந்த வயசுல இவன் எதையோ சொல்லிட்டு இருக்கான், தேவையா இது அப்படின்னு அவங்களுடைய நினைப்பு. அப்போ ஒரு ஆளுங்களை சேர்க்கறதுக்குன்னா அந்த பாடுபட்டேன் அந்த தொழில. ஒரு ஒரு சம்பவத்தை கூட சொல்றேன்னு, நான் காலேஜ் படிக்கும் போது என் கிளாஸ்ல ஒருத்தர் உண்டு, என் ஃப்ரெண்டு ஒருத்தன், நல்ல குண்டு இருப்பான். அவனை கூப்பிட்டுட்டு, சொந்தக்கார பையன் தெற்கு பஜார்ல ஒரு கடையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், அவனையும் கூப்பிட்டுட்டு, நான் காலேஜுக்கு போனது என் வீட்டுல இருந்து 7 கிலோமீட்டர் சைக்கிள் அழுத்தி தான் நான் காலேஜுக்கு போவேன். 7 கிலோமீட்டர் சைக்கிள்லயே போவேன். அப்போ 2 பேரையும் முன்னாடி ஒருத்தர் உட்கார வச்சுட்டு பின்னாடி ஒருத்தர் உட்கார வச்சுட்டு அந்த சைக்கிள் அழுத்தியே ஜங்ஷனுக்கு வந்தேன். ஜங்ஷன்ல தான் மீட்டிங் நடந்து. அப்போ ஜங்ஷன்ல அந்த சைக்கிளை பார்க் பண்ணிட்டு 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து, இந்த இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு ஃப்ரெண்ட் 2 பேரும் சொல்லி வச்சிருந்தேன், எங்க ஏரியா பசங்க. அவங்க வீட்டுக்கு போனா அவனை தூங்கிட்டு இருக்கான். அவனை வீட்டுல போய் தட்டி எழுப்பி, எப்ப ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது இன்னொருத்தனை வேற சொல்லி வச்சிருந்தேன். அவன் வீட்டுக்கு போனா அவன் அங்க இங்க போயிட்டான், அங்க போயிட்டாங்க. எங்க போனா ஹிந்தி டியூஷன் போயிட்டான். ஹிந்தி டியூஷன் எங்க இருக்கு, அங்க இருக்கு. அங்கேயே போய் அவனை எப்ப நீ வார என்ன மீட்டிங், நீ வரல வா அப்படின்னு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, வரும்போது வீட்டுல ரெடி ஆயிருந்தானே அவனையும் முன்னாடி பின்னாடி உட்கார வச்சு அழுத்தி, திரும்ப ஜங்ஷன் பஸ்ல டீ கடை 2 பேரும் நிப்பாட்டி இருக்கோமே, அந்த 2 பேரையும் போய் பார்த்துட்டு 4 பேருமா சேர்ந்து சைக்கிளை நிப்பாட்டிட்டு ஒரு இடம் மீட்டிங் போய் அடங்கணும். இப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா அந்த மீட்டிங் முடிச்ச உடனே வெளியே வந்த உடனே எனக்கு ஆர்வமா, சூப்பர் மீட்டிங் எடுத்து சூப்பரா எடுத்துட்டாரு, 4 பேர் இருக்கிறாங்க, சேர்ந்துருவாங்க அப்படின்னு நான் கேட்டேன். என்ன சேர்ந்துடலாம்ல அப்படின்னு. சூப்பர் தானே அப்படின்னு. 4 பேர்ல ஒரே ஒருத்தன் மட்டும் ஆரம்பிச்சான். இதெல்லாம் எங்க நடக்க போகுது நான் பார்க்கணும். 3 பேரும் அவுட்டு. ஒருத்தன் போட்ட பால் 3 விக்கெட் முடிஞ்சிச்சு, எல்லாமே அவுட்டு. அப்புறம் தான் நான் யோசிச்சேன், இனிமேல் ஒரு மீட்டிங் ஃபீட்பேக் கேட்கறாங்க, இந்த மொத்தமா கேட்க கூடாது, தனித்தனியா தான் உங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு லெசன். எந்த இடத்துலயுமே நான் நம்பிக்கையோ உற்சாகமோ குறையவே இல்லை. யாரு வரல, யாரு சேரல, யார பத்தி நான் கவலையே படல. அங்க நான் பாட்டு செஞ்சுட்டே இருந்தேன். ப்ராடக்ட்டும் பாத்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்லியா இருக்கும். அதுல ஒரு சம்பவம் சொன்னா உங்களுக்கு, எப்படி எந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் நாங்க வர்றதுக்காக வித்துருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். ஃபாஸ்ட் ட்ராக்னு ஒரு ப்ராடக்ட், தலை சீவிர சீப்பு தான், சாரி, அதாவது ஃபாஸ்ட் ட்ராக்னு ப்ராடக்ட், கை வச்சு துடைக்க முடியாத இடத்துல அதை ஸ்ப்ரே பண்ண அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். இப்படி சொன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை நிப்பாட்டிடுவேன். நிப்பாட்டி இந்த பாருங்க அப்படின்னு அவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கணும். அப்போ ஒரு கண்ணாடி டம்ளர்ல பாக்கெட்ல வைக்கிற தலை சீவிர சீப் எடுத்து, இதுல எவ்வளவு அழுக்கு இருக்கு, இந்த அழுக்குகள் எல்லாம் எப்படி எடுக்குதுன்னு பாரு அப்படின்னு டம்ளர்ல உள்ள அந்த லிக்யூட்ல அந்த சீப்பை போட்டு காமிப்பேன். 10 நிமிஷம் அப்படியே நல்லா ஆடிட்டு, பாத்தீங்களா அழுக்கெல்லாம் போயிருச்சா அப்படின்னு. உடனே இந்த 4 பேர்ல அப்படியே 4 பேரோட அப்படியே பார்ப்பாங்க. ஏமா இது அது, ஏன்னா அந்த பாட்டிலோட விலை 180 ரூபாய், 1/2 லிட்டர் 180 ரூபாய் தான் அப்படிப்பேன். அந்த 4 பேர் எப்படி பார்ப்பாங்க, ஏமாப்ல இந்த சீப்போட விலை 2 ரூபாய், 180 ரூபாய்க்கு 90 சீப்பு வாங்கிடுவேன். அதாவது என் வாழ்க்கை பூரா நான் புது சீப்பு வாங்கிடுவேன்டா, இதுல ஒரு டப்பா வாங்கி இதுல வேற நான் டம்ளர்ல போட்டு கலக்கிட்டு வரேன். என்ன வேற என்ன பண்றது, அந்த கம்பெனில அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் இருந்துச்சு. சோ இதையெல்லாம் வச்சுட்டுதான் அப்ப நமக்கு ஜெயிச்சே ஆகணும், நம்ம வளர்ந்தே ஆகணும். அப்ப என்ன பண்றது, நம்ம போராடுவோம் 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 போராடுவோம்னு போராட்டம். அந்த போராட்டத்தினுடைய பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அட் தி ஏஜ் ஆஃப் 21 நான் அந்த மாதிரி கார் வாங்கினேன். நான் வந்து காலேஜ் படிக்கும் போது சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபைனல் இயர் வரும்போது கார்ல வருவேன் அப்படின்பேன். அண்ட் நீங்க எல்லாரும் ஆல் இண்டியா டூர் போகும்போது நான் ஆல் இண்டியா டூர் வரமாட்டேன் அப்படின்பேன். ஏன்னு கேட்பானுங்க, ஏன்னா நான் வந்து ஃபாரின் டூர் போயிருந்தேன் அப்படின்பேன். அதே மாதிரி அந்த நிறுவனத்துல அச்சீவ் பண்ணி ஃபாரின் டூர் போனேன், மலேசியா போனேன். அந்த வருஷம் எங்க காலேஜ்ல 2 பேர் தான் ஃபாரின் டூர் போனாங்க. ஒன்னு எங்க காலேஜ் பிரின்சிபல், இன்னொன்னு நான்.
அவர் செலவுல போனாரு, நான் அச்சீவ்மெண்ட்ல போனேன். அப்ப காலேஜ் கேட்மேன்ல இருந்து கேண்டீன்ல டீ ஆத்துற ஆள் வரைக்கும் எங்க காலேஜ்ல பவுல்ராஜ்னு ஒரு யங்ஸ்டர் படிக்கும் போதே, ஸ்டூடெண்ட் படிக்கும் போதே இப்படி சம்பாதிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பேரு எல்லா காலேஜ்லயும் வந்தது. காலேஜ் மேகசின்ல வந்தது, டிவில இன்டர்வியூ வந்தது அந்த நேரத்துல. அண்ட் யூனிவர்சிட்டி எம்எஸ் யூனிவர்சிட்டி பத்திரிகையில ஸ்பெஷல் ஆர்டிகல் வந்தது. எங்க காலேஜ் ஆனுவல் புக்ல வந்து நேக் கமிட்டியினுடைய சிறப்புகள் என்னுடைய வெற்றியை பதிவு செஞ்சாங்க. இப்படி ஒரு லைம் லைட், கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க், ஒரு 10,000 பேர் கொண்ட நெட்வொர்க் வந்தது அந்த நேரத்துல. ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயங்கள், ஃபாரின் ட்ரிப் போனேன், கார் வாங்கினேன், எல்லாமே 21 வயசுல. 52,000 ரூபாய் பணம் வந்தது, எல்லாமே 21 வயசுல. சோ ஃப்ரெண்ட்ஸ், ஆனா இந்த வெற்றி ரொம்ப நாள் தக்க வைக்க முடியல. அன்னைக்கு எனக்கு ஒரு உண்மை புரியல. என்னன்னா, நாம மட்டும் ஜெயிச்சா போதாது, நம்ம நம்பி வர்றவங்களும் நிறைய பேர் ஜெயிக்கிறேன்னா இந்த வெற்றியை தக்க வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பேர் உண்மை எனக்கு அன்னைக்கு தெரியல. அண்ட் அந்த வெற்றியை அந்த நிறுவனத்துல தக்க வைக்க முடியாம இருந்ததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா, மாத்திக்கிட்டே இருப்பாங்க, ப்ராடக்ட்ஸ் விலையை கூட்டிக்கிட்டே இருப்பாங்க, தேவை இருக்கோ இல்லையோ சும்மா சும்மா கூட்டிகிட்டே இருப்பாங்க. அண்ட் ஜாயினிங் ஃபீஸை கூட்டிக்கிட்டே இருப்பாங்க, உயர்த்திக்கிட்டே இருப்பாங்க. பிளானுடைய அச்சீவ்மெண்ட்டையும் உயர்த்திக்கிட்டே இருப்பாங்க. கொள்கை சார்ந்த முடிவுகளையும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. எதுவுமே அங்க நிரந்தரம் இல்லை. அப்ப வெற்றி மட்டும் எப்படி நிரந்தரமா, நாங்க அடைஞ்ச வெற்றி மட்டும் எப்படி நிரந்தரமா இருக்கும்? நிறுவனத்தினுடைய எந்த கொள்கைகளும் முடிவுகளும் எதுவுமே தெளிவில்லை, எதுவுமே ஒரு ஒரு நிரந்தரமா இல்லாம இருக்கும்போது என்னுடைய வெற்றி மட்டும் என்ன எப்படி நிரந்தரமா இருக்க முடியும்? அப்போ என்னுடைய வெற்றியை எனக்கு தக்க வைக்க முடியல. என்னை நம்பி வந்தவங்க எனக்கு யாரும் பெருசா ஒண்ணும் ஜெயிக்கல. எல்லாருமே ஒரு போராட்டமா இருந்தது. 2003க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டம், 2003க்கு அப்புறம் பிசினஸ் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்கள் மிகப்பெரிய, அது ஒரு 7 வருட போராட்டம். 2002லயே போராட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் வந்து ஸ்ட்ரகிளிங் டைம் தான். பயங்கர ஒரு ஸ்ட்ரகிளிங் டைம். லைஃப்ல வந்து கீழே இருந்து மேல போயாச்சு. பட் அந்த லைம் லைட்டுக்கு போயாச்சு. பேரு, புகழ், பணம் சின்ன வயசுல எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா அதையெல்லாம் தக்க வைக்க முடியல. அப்ப திரும்ப கீழே வரேன். அந்த வெற்றி நிக்கல, அந்த வெற்றி நிலைக்கல. ஏன்னா அவங்க கண்ட மணிக்கு எடுக்கிற முடிவுனால நம்மளுடைய சக்சஸை தக்க வைக்க முடியாம கீழே வந்து, அப்போ பணம் இல்லாம கஷ்டப்பட்டு வாழ்க்கையில மைனஸ், கடன் வாங்க ஆரம்பிக்கிறேன், மைனஸ்க்கு போறேன். வாங்கின காருக்கு இஎம்ஐ கட்ட முடியாம காரை கொடுத்துட்டேன். பைக்ல போறேன், பஸ்ல போறேன். பைக்குக்கு கூட பெட்ரோல் போடுறதுக்கு கஷ்டப்படுவேன். அந்த நேரத்துல வண்டி எப்போதுமே ரிசர்வ்லயே தான் இருக்கும், டூ வீலர் வந்து. அந்த மாதிரியான போராட்டம். அப்ப அந்த நேரத்துல நிறைய பைனரி கம்பெனிஸ் வந்தாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் வந்தாங்க. எனக்கு பல லட்சம் கடன் இருந்தது. இதையெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப என்ன வந்து பாக்குறவங்க, நாங்க இத்தனை லட்சம் ரூபாய் தரோம், நீங்க இந்த எங்களோட கம்பெனில சேர்ந்துக்கோங்க, உங்களுக்கு கடன் இருக்குன்னு இவர் சொன்னாரு, அதை நம்ம அடைச்சிடலாம். கீழே கார்டு ஃபோர்டு ஃபியஸ்டா கார் நிக்குது, உங்கள்ட்ட இப்ப கார் இல்லைன்னு கேள்விப்பட்டோம், நீங்க ஃபீல்டுக்கு போறதுக்கு கீழே நிக்கிற கார் எடுத்துக்கோங்க, இந்தாங்க காரோட சாவி கையில வச்சுக்கோங்க, உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், மாசம் 50,000 பணமும் தரோம், 6 மாசம் அப்படி கண்டினியூவா தரோம், அதுக்கப்புறம் நீங்க இதுல இந்த ஸ்கீம்ல நீங்க ஜெயிச்சிருவீங்க, நீங்க அதுக்கப்புறம் அதுல கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்படி எல்லாம் என்ற ஒரு ஆள் இல்ல, இந்த இப்படி டீல் பேசுறவங்க பல பேர். அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னதெல்லாம், இந்த காரு, பணம் இதெல்லாம் காமிச்சு பவுல்ராஜ விலைக்கு வாங்க முடியாது. எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. யாரு எக்கேடு கட்டு போனா என்ன, நமக்கு மட்டும் பணம் வருதா அப்படிங்கிறத பாக்குறதுக்கான கொள்கை எனக்கு கிடையவே கிடையாது. நான் ஜெயிக்கணும், என்னை நம்பி வர்றவங்களும் ஜெயிக்கணும், எந்த தனி மனிதனும் நஷ்டப்படக்கூடாது, யாரையும் ஏமாத்தக்கூடாது. அப்படி தொழில் வந்து சட்டப்பூர்வமும் இருக்கணும், தொழில் தர்மப்படியும் இருக்கணும், நியாயப்படி இருக்கணும். இது எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் மட்டும் தான் செய்வேன். அதனால நான் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்குள்ளலாம் வர மாட்டேன். இது எவ்வளவு பணம், இது எத்தனை கோடி வந்தாலும் நான் இதுக்குள்ள வரப்போறது இல்லை, எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 வருஷமும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் வழிய எந்த ஸ்கீமுக்குள்ளயுமே நான் போகல. அப்ப அடுத்த கட்டம் என்னடா செய்யறது? ஏன்னா அந்த தொழில் கீழே 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 வந்து ரூபா எல்லாம் குறைஞ்சு 1000 ரூபாய் நான் டிடிஎஸ்ஆ கட்டின 1500 ரூபாய் 2000 ரூபாய நான் மாதமா அந்த நிறுவனத்துல போனஸ் செக்கா மாசம் வாங்குறேன். 52,000 வாங்கினவன் 1500 ரூபாய் வாங்கினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ திரும்பவும் அங்க போராட்டம் நிக்கல. அவங்க நாங்க எவ்வளவோ விஷயங்கள் அந்த நிறுவனத்துல எங்களை மாதிரி தலைவர்கள், நான் மட்டும் இல்ல, இந்த மாதிரி இந்தியாவில எவ்வளவோ தலைவர்கள் எவ்வளவோ விஷயங்கள் அந்த நிறுவனத்துக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. ராஜன் சார் உட்பட எவ்வளவோ ஆலோசனைகள் சொன்னாங்க. பட் யாரும் அவங்கள பொறுத்தவரை லாபம் குறைஞ்சிடக்கூடாது, இந்த நிறுவனத்துக்கு வரக்கூடிய லாபம் குறைஞ்சிடக்கூடாது பார்த்தவங்களையே எங்களை யாரும் பார்க்கல. அந்த பிசினஸுடைய டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கக்கூடிய எங்களை யாரும் பார்க்கல. அப்போ நாங்க வந்து ஒவ்வொருத்தரும் அந்த பிசினஸ் இருந்து வெளியில வந்தோம். 2007 நான் வந்து ரியல் எஸ்டேட்
ஸ்டார்ட் பண்ணேன். அப்பவும் வந்து கடன்ல தான் நான் ஸ்டார்ட் பண்றேன். பட் நம்பிக்கை இருந்து உழைப்போம், முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த மருதம் ரியல் எஸ்டேட் கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணி நான் செய்ய ஆரம்பிச்சேன். செய்ய ஆரம்பிச்சு மறுபடியும் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறேன். வாங்கி பிசினஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா எங்க அம்மா வந்து அந்த நிறுவனத்துல நான் 8 வருடம் உழைச்சேன். இந்த 8 வருஷம் முடிஞ்சு ஒண்ணும் இல்லைன்னு ஆகும்போது எங்க அம்மா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏப்பா 8 வருஷமா கிழக்க மேற்கன்னு பயங்கரமா ஓடிக்கிட்டே இருந்தீங்க, பிசி பிசி பிசின்னு ஓடுனீங்க, நிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாம ஓடுனீங்க, ஒரு பொட்டு கிராம் தங்கம் வாங்கினியா, ஒரு சென்ட் இடம் வாங்கிருப்பியா, வேற என்ன பண்ணாத பிசினஸ் பண்ண நீ அப்படின்னு கேட்டாங்க. அந்த டைலாக் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு டைலாக். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆழமா, அதெல்லாம் கஷ்டமான கேள்விதான். பட் நான் எங்க இருக்கேன், நான் என்ன மாதிரியான விஷயத்த வந்து பண்ண அப்படிங்கிறதுக்கான தெளிவு கிடைக்கிறதுக்கான கேள்வி. லைஃப்ல நிறைய கேள்விகள் முக்கியங்க. உங்களை பார்த்து மத்தவங்க கேட்கிற கேள்விகளும் முக்கியம். உங்களுக்குள்ள நீங்க என்ன மாதிரி கேள்விகள் கேட்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் மாத்தினதே கேள்விகள் தான் நான் சொல்லுவேன். அப்ப நான் யோசிச்சுட்டு இதுக்கப்புறமும் இங்க இருந்துட்டு இருந்தா டைம் தான் இன்னும் வேஸ்டா போகும். அப்ப என் கூட சில பேர் தான் இருந்தாங்க. அந்த சில நண்பர்கள்ட்ட சொன்னேன், இனிமேல் நீங்க உங்க வேலையை பாருங்க, ஆளாளுக்கு உங்க கதையை பாருங்க, இது ஒன்றும் ஆவறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனில இருந்து எல்லாம் நாங்க வெளியில வந்துட்டோம். வெளியே வந்துட்டு நான் ரியல் எஸ்டேட் பண்ண போயிட்டேன். என் கூட இருந்த சில பேர் அவங்கவுங்க கதையை பார்க்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனாலும் தொடர்புகள் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, ரியல் எஸ்டேட்டும் கடன்ல தான் பண்ண ஆரம்பிச்சேன். ரொம்ப ஒரு போராட்டமான லைஃப். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த ஸ்ட்ரகிளிங் டைம்ல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படி என்னன்னா, 21 வயசுல பொண்ணு வீடு வர ஆரம்பிச்சது. 23 சம்பாதிச்சதுனால, கார் இருந்ததுனால, பேரு புகழ் இருந்ததுனால 23 வயசுலயும் பொண்ணு வீடு, 25 வயசு அப்படி நிறைய வந்துட்டே இருந்தாங்க. ஏன்னா சொந்தக்காரங்களும் தெரியல, இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறான், காரு இப்படி பவுல்ராஜ் அப்படியா இப்படியா அப்படின்னு நான் பொண்ணு கொடுக்குறேன், நீ பொண்ணு கொடுக்குறேன்னு வந்தாங்க. அதுவே 25வது வயசு வரும்போது ஒருத்தரையும் காணும், யாரும் வரல. ஏன்னா நம்ம கையில கார் இல்ல, நம்ம கையில பணம் இல்ல, முன்னேற்றம் இல்ல, அவங்க வெளியில தெரியும் இல்லையா. அப்போ ஏதோ பண்றாங்க, ஒண்ணும் இல்ல, அவனுக்கு பணம் இல்ல, ஒன்னும் உருப்புற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வரல. ஆனா நான் வந்து அந்த நேரத்துல எல்லாம் வீட்டுக்குள்ள ஃபேமிலிக்குள்ள பேசும்போது சொல்லுவாங்க, நீ வந்து ஒரு வேலைக்கு போயிட்டேன்னா கல்யாணம் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டு வந்து வர ஆரம்பிச்சது. வயசு போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ எனக்கும் புரிய வைக்காங்க. சரி ஓகே நானும் சொல்றேன். அப்போ பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தரும் மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்கறாரு, மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்கறாரு, இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன வேலை பார்க்கறாரு கேட்கும் போது, அப்போ என் வீட்டுல வந்து ஏன்னா வந்து சொல்லுறாங்க, நீ ஏதாவது வேலைக்கு போ, அப்பதான் பொண்ணு கொடுப்பாங்க. அப்ப நான் சொல்றேன், அப்படி வேலைக்கு போனதான் பொண்ணு கொடுப்பாங்கன்னா அப்படி ஒரு பொண்ணே கொடுக்க வேண்டாம், எனக்கு தேவையில்லை, நான் வந்து வேலை பார்க்க மாட்டேன், ஏன்னா எனக்கு வேலை பார்க்கறதுல இஷ்டம் இல்லை. அது காரணம் என்ன, அவங்க கனவை நிறைவேறதுக்கு அவங்க உழைக்கணும். அடுத்தவங்க கனவை நிறைவேறதுக்காக நான் உழைக்க முடியாது. வேலை பார்க்கறதா இருந்தா நான் அடுத்தவங்க கனவை நிறைவேறதுக்கு நான் உழைக்கணும். நான் அது பண்ண மாட்டேன். எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு, நான் ஏன் கனவை நிறைவேறதுக்கு தான் நான் உழைக்கணும். அடுத்தவங்க கனவை நிறைவேறதுக்கு நான் கிடையாது. அவங்க கனவை நிறைவேறதுக்கு அவங்க தான் பொறுப்பு. அதுக்கு அவங்க தான் உழைக்கணும். அதுக்கு நான் ஏன் உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் தான் வரும். அதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன், ஸ்டெபானா இருந்தேன். அந்த கொள்கையில இருந்து முடிவே பின்வாங்கவே இல்லை. அப்ப சில பேர் நமக்கு இப்படி எல்லாம் கூட ஐடியா கொடுத்தாங்க, நீ ஒரு வேலைக்கு போ, அதை காமிச்சு கல்யாணம் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வேணா நீ வேலையை விட்டு வியாபாரம் பண்ண. நான் சொன்னேன், இந்த பிற்காலத்துல நமக்கு வேண்டாம், சொன்னா சொல்லுவோம், அதுல இது வந்து ஏமாத்துற மாதிரி இருக்கு, இந்த ஏமாத்துற சோழிலாம் எங்க தேவையில்லை. நான் இப்படிதான், எனக்குன்னு வருவாங்க, எனக்குன்னு இன்னொருத்தர் பறக்க போறது இல்லை, கண்டிப்பா நடக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்துல தான் இப்ப நான் கல்யாணம் பண்ணிருக்க என்னுடைய மனைவி அஸ்மிதாவோட அம்மா, அவங்க வந்து என்னுடைய சின்ன வயசுல எங்க வீட்டுலாம், அதாவது என்னுடைய அவங்க வீட்டுல வந்து பேசும்போதே சொல்லியிருக்காங்க, இத மாதிரி நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும், என் பொண்ணை பிடிக்கும் அப்படிலாம் பேசினவங்க. அப்போ சோ அப்படி இருக்கும்போது அப்போ நான் வந்து அவங்க எந்த முகத்தை வச்சு கேட்கறது, ஒரு நேரத்துல அப்படிதான் கேட்டாச்சு, திரும்ப எப்படி கேட்கறதுன்னு ஒரு சின்ன தயக்கம். பட் ஆனா அவங்க வந்து என்னுடைய நான் என்ன சம்பாதிக்கிறேன், எப்படி சம்பாதிக்கிறேன் அதெல்லாம் பார்க்கல. அவங்க என்ன நம்பினாங்க. அவங்க அதாவது அஸ்மிதாவோட அம்மாவை நான் அம்மான்னு தான் சொல்லுவேன், அத்தைன்னு சொல்ல மாட்டேன். அதனால நான் அம்மானே சொல்றேன். அப்ப அம்மா என்ன சொன்னாங்கன்னா, பவுல்ராஜ் இங்க பாருங்க, நீங்க வந்து எவ்வளவு சம்பாதிச்சு எப்படி அப்படி காப்பாத்துவீங்களா இப்படி காப்பாத்துவீங்களாங்கிறதுலாம் உங்களுக்கு தான் தெரியும். ஆனா எனக்கு உங்களை பத்தி ஒண்ணு தெரியும், கூழோ கஞ்சியோ என் பொண்ணை நீங்க நல்லபடியா பாத்துக்குவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
மனமும் வந்து நான் என்ன சம்பாதிக்கிறேன்னு கூட கேட்கல. ஆனா இத்தனைக்கும் என் ஒய்ஃபோட அக்கா வந்து அக்கா மாப்பிள்ள வந்து டாக்டர் ஐயம் பெருமாள் திருச்செந்தூர்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் டாக்டர் தானாங்கிறதெல்லாம் செக் பண்றாங்க. என் ஒய்ஃபோட அண்ணன் வந்து எம்சிஏ அண்ட் எம்பிஏ காலேஜ் ப்ரொஃபசர். அப்போ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட், என் ஒய்ஃப் வந்து எம்காம் டிஸ்டிங்ஷன், எம்பிஏ ஹெச்ஆர். அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட், இஸ் வெல் ஆஃப் ஃபேமிலி. ஆனா அவங்க வந்து நம்மளை பார்க்கும்போது அதுக்கான ஆள் அந்த நேரத்துல இல்லை. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்மா வந்து உங்களை நம்பி நான் வந்து என் பொண்ணை தரேன், நீங்க பாத்துக்குவீங்க எனக்கு தெரியும், இன்னைக்கு நீங்க என்ன சம்பாதிக்கணும்னு நான் கேட்க மாட்டேன், பட் நீங்க நல்லா வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நான் வந்து நான் என்னைக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு நன்றி உணர்வோட நான் இருக்கிறதுக்கான ஒரு ரீசன். ஸோ அப்போ மேரேஜ் வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் நடக்க ஆரம்பிக்குது. இந்த டைம்ல இந்த கேப்ல வந்து ராஜன் சார் என்ட்ரி வந்து லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்டோபர் 7ஆம் தேதி என்ன நடக்குதுன்னு சொன்னா, ராஜன் சார் திருநெல்வேலிக்கு வராரு. அதுக்கு முன்பு ஒரு கான்வர்சேஷன் எனக்கும் வரும். போன்ல பேசுறாரு, போன்ல அவர் பேசுறாரு, சாரி ராஜன் சார், இவரு சித்தா சிங் தான் பேசுறாரு, சித்தா சிங் சார் தான் பேசுறாரு. பவுல்ராஜ் நல்லா இருக்கியா எல்லாம் கேட்டாரு. எல்லாம் நல்லா இருக்கேன் அப்படி பேசிட்டு இருக்கும்போது, அப்போ அவர் பேசும்போது நான் புரிஞ்சுக்கிட்டே வேறு ஏதோ ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மேல கோர்த்து உடனே தான் பேசுறாரு சித்தார்த் சார்னு. அப்படி பேசும்போது நான் உங்களை பார்க்க வரணும் வைக்கணும் சொன்னாரு. சார் நான் இந்த எம்எல்எம்லயே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் இப்பதான் சொந்தமா ரியல் எஸ்டேட் நிறுவனம் தொடங்கி நான் ஏதோ வளர்ந்துட்டு இருக்கேன், இந்த எம்எல்எம்னா நல்லா இருப்பீங்க வந்துடாதீங்க நம்புறாங்க. அப்போ அவர் சொன்னாரு, சுந்தரராஜன் கூட ஜாயின் பண்ணிட்டாரு. அவர்லாம் ஜாயின் பண்ண மாட்டாரு அப்படின்னு. அப்படி சொன்ன அடுத்த செகண்டே ராஜன் சார் கையில அவர் போனை கொடுத்தாரு. ராஜன் சார் வந்து, எப்பா நான் தான்ப்பா ராஜன் பேசுறான்னு, என்ன சார் நீங்களுமா அப்படின்னு. ஏன் என்ன கொல்லக்கூடாது ஏப்பா சார் நீங்களுமான்னு கேட்கறேன் அப்படின்னாரு. இல்ல சார் அது இல்ல சார், இதெல்லாம் நம்ம வேண்டாம்னால தான் நம்ம எல்லாருமே வெளில போனோம் அப்படின்னு. அது கரெக்ட் தான்ப்பா, பட் நான் இங்க எல்லாம் நல்லா பார்த்துட்டேன், எல்லாம் சரியா இருக்கு, நீ பாரு அப்படின்னாரு. ஆனா எனக்கு மனசுக்கு வந்து ஏத்துக்கல, நல்லா இருப்பீங்க வந்துடவே வந்துடாதீங்கன்னு. அவரு ஆண்டவன் உனக்கு சொல்றான், நான் சொல்றேன், சேர்றது உன் இஷ்டம். திருநெல்வேலிக்கு வந்தாரு, சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்ப கூட எனக்கு மனசே கிடையாது. எனக்கு அவர் ஒரு பெரிய மனிதர், வயசுலயும் சரி படிப்புலயும் சரி வழக்கத்திலயும் சரி ஒரு நல்ல ஒரு குணமிக்க மனிதர். அவர் மேல உள்ள ஒரு மதிப்பு மரியாதை தட்ட முடியாம உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். எல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் மேல கையில கொடுத்துட்டு இதை நீ சும்மாவும் தரலாம், ஃபில்அப் பண்ணி தரல. இந்த வடிவேலு காமெடி மாதிரி இதென்னடா புது டெக்னிக்கா இருக்கு நம்மளை கோர்த்து விடுறதுல அப்படின்னு நினைச்சிட்டு சரி போனா போது என்ன பண்றது. ஏன்னா அவருக்கு ரிட்டர்ன் பஸ் டிக்கெட் எஸ்ஆர்எம்ல நான் தான் புக் பண்ணியிருந்தேன். அந்த என்ன ட்ரெயின்ல அவருக்கு கிடைக்கல, டிக்கெட் கிடைக்கல, நான் தான் புக் பண்ணியிருந்தேன். அப்ப சொன்னாரு, நீ புக் பண்ணிட்டு நான் வந்து தந்துடுறேன்னாரு. நம்மளும் பண்ணிட்டோம். அந்த ரூபாய் கூட நான் வந்து கேட்கறதுக்கு கூச்சம். அப்ப அவரா வாலின்னு சொன்னார், உனக்கு ரிட்டர்ன் டிக்கெட் நீ தான் எனக்கு புக் பண்ண, நீ வேணா இதுல சேர்றதில்ல, அந்த ரூபாய் நான் கழிச்சுக்கிறேன். அப்போ நான் இப்பதாங்க சேர்ந்தேன், அந்த ரூபா வருமோ வராதோ அப்படி இருக்கும்போது அவர் நான் கழிச்சுக்கிறேன்னு சொல்றாரு. சரி அது ஏதோ அப்படின்னு சொல்லி அப்போ ஓகே அப்படின்னு ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணி கொடுத்தது. அக்டோபர் 7, 2009 நான் ஜாயின் பண்ண நாள். ஜாயின் பண்ணிட்டு அப்போ ஒரு விஷயம் சொன்னேன், எல்லாம் நல்லா இருக்கு சார், பட் நான் முன்னாடி மாதிரிலாம் பண்ணுவேன்னு எதிர்பார்க்காங்க, இதுக்கான இப்ப அதுக்கான டைம்லாம் இப்ப இல்ல, இப்ப நமக்கு தொழில் இருக்கு, பெரிய லெவல்ல நம்ம வந்து வளரணும், அதனால அதுதான் நான் என்னுடைய கவனம் ஃபுல்லா அதுலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படிதான் இருந்தேன். அதாவது என் அப்ளைன்ஸ் ஃபுல்லா ராஜன் சார் சரி, சுதாகர் சார் சரி, ஃபரூக் சார் சரி, எல்லாருமே இந்த மாறி மாறி பேசுவாங்க, செய்ய வைக்கிறதுக்கு பேசுவாங்க. என்ன பாத்தீங்களா, இந்த பஸ்லயே கை வைக்காம தள்ளு இந்த மாதிரி அந்த கேரக்டர் தான் நான் இருந்தேன். நான் எதுவுமே பண்ணல. பட் ஆனா என்னன்னா எனக்கு பயம். ஏன் நான் பண்ணலன்னா, 8 வருஷம் என்னுடைய உழைப்பு ஒரு நிறுவனத்துல கொடுத்து அது வீணா போச்சு. திரும்பவும் அதே மாதிரி இன்னொரு நிறுவனத்துல எல்லாம் ஒரே குட்டையில ஊர்ன மட்டும்தான். வெஸ்டேஜ்ங்கிறது ஒரு கம்பெனி, இதுக்கு முன்னாடி இருந்து ஒரு கம்பெனி, எல்லாருமே எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம லைஃப வந்து நம்ம தான் பார்க்கணும், இவங்க கதையை பார்ப்பாங்க, ப்ராஃபிட் தான் கம்பெனி பண்ணுவாங்க, நம்மளதான் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்லயே நான் இருந்தேன். பட் ராஜன் சார் சொல்லிட்டே இருப்பாரு, நீ அங்க பாக்குற மாதிரியே இல்ல, நீ நல்லா பாரு. நான் கிட்டத்தட்ட நான் ஜாயின் பண்ணதுல இருந்து ஒரு 14 மாசமும் கேள்விதான் கேட்டுட்டே இருந்தேன். ப்ராடக்ட் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, நான் சரியா இருக்குமா, விலை கூட இருக்கா, இதை இப்படி கேட்டுட்டே இருப்பேன். கம்பெனி இருப்பாங்களா, நல்லவங்களா, நல்லா நான் எனக்குள்ள நான் ஒரு வெஸ்டேஜோட பெரிய பெரிய ஃபங்க்ஷன் போய் பார்த்துட்டு வெஸ்டேஜ் நல்ல கம்பெனி மாதிரி காமிச்சிக்கிறாங்களா, நல்லவங்களா, நல்ல ஒரு மாதிரி ஒரு பிம்பத்தை காமிக்கிறாங்களா, மாஸ்க் போட்டு பேசுறாங்களா. இன்னைக்கு இருக்கக்கூடிய கொரோனா மாஸ்க் இல்லைங்க, முகமூடி, உண்மையான முகத்தை வெளியே மறைக்கக்கூடிய அந்த கார்பரேட் நிறுவனங்களுடைய முகம் எப்படின்னு நமக்கு தெரியும், அந்த மாதிரி இருக்கிறாங்களா. இப்படி
நிறைய சந்தேக பார்வை. இந்த நிறுவனத்தின் மேல ஏகப்பட்ட சந்தேகம். செய்யலாமா வேணாமான்னு ஒரு மிகப்பெரிய தயக்கம். சரியா வருமா? ஏன்னா முதல்லயே ஒரு 8 வருஷம் செஞ்சாச்சு, ஒண்ணும் நடக்கல. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில நம்ம ஒரு தோத்து போன ஒரு ஆள் மாதிரிதான் என்ன பார்த்தாங்க. ஆனா எனக்குள்ள நான் சொல்லிக்கிட்டேன், இது தற்காலிக பின்னடைவு, நான் தோக்கவில்லை, எனக்கு அடுத்த கட்டம் ஒரு வாய்ப்பு வரும், அடுத்த கட்டம் நான் ஒரு ரவுண்ட் வருவேன் அப்படின்னு எனக்குள்ள நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த கஷ்டப்பட்ட அந்த 7 காலங்கள்ல 7 வருட காலங்கள்ல நான் எனக்குள்ள சொல்லிக்கிட்டு என்னன்னா, திரும்பவும் வருவேன், மறுபடியும் வருவேன், அது முன்னாடி இருக்கிறத விட பல மடங்கு பெருசா வருவேன், எப்படி வருவேன் தெரியாது, பட் வருவேன் அப்படிங்கிறத மட்டும் எனக்குள்ள நான் ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதனால வெஸ்டேஜ் கிடைக்கும் போதும் நம்ம உழைப்பு வீணா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் நான் அதிகமான எனக்கு கவனம் இருந்துகிட்டே இருந்தது. 14 மாதம் கேள்விதான் கேட்டேன், கேள்விகளை ஃபுல்லா கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த 14 மாசமும் நான் இப்படிதான் இருந்தேன். என் அப்ளைன்ஸ் மாதிரி அவங்க எல்லாம் என்ன தள்ளதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, நான் கையே வைக்காம தள்ளிட்டு இருந்த கதையை தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். 14 மாதங்கள் முடியும் போது எல்லா விதமான என்னுடைய கேள்விகளுக்கும் ஆன்சர் கிடைச்சது. வெஸ்டேஜ்ல இழக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு புரிஞ்சுது, நஷ்டம் அடைகிறதுக்கு ஒண்ணும் இல்லை, மார்க்கெட்டிங் பிளான் ரொம்ப சூப்பரா இருக்கு, சாமானிய மனுஷன் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது. ராஜன் சார் நான் கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, சார் மறுபடியும் நீங்களும் நானும் ஜெயிக்கிற மாதிரி இருந்தா நான் வரல, ஏன்னா அவரும் அந்த கம்பெனில ஒரு அச்சீவரா இருந்தாரு, நானும் அச்சீவரா இருந்தேன், மறுபடியும் நீங்களும் நானும் ஜெயிக்கிற மாதிரி தான் நான் வரல. சாதாரண மக்கள் நம்மளை நம்பி வராங்க பாருங்க, அவங்க ஜெயிப்பாங்களா, அவங்க ஜெயிக்க வைக்க முடியுமா அப்படின்னா நான் வரேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன். அது சார் சொன்னாரு, நான் பார்த்துட்டேன் அப்படிதான் இருக்கு, நீ வேணாலும் பாருன்னாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு வழியா தள்ள முடியாத என்ன இந்த பிசினஸ்ல கூட முடிவு பண்ணி செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய மேரேஜ் ஸ்டோரி நான் உங்களுக்கு சொன்னேன். மேரேஜ் நடந்தது மே 16, 2010. மேரேஜ் ஸ்டோரியை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். யாரும் பொண்ணு கொடுக்கறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இல்லாதப்போ எனக்கு அந்த நேரத்துல என் வீட்டுல அஸ்மிதாவோட அம்மா அவங்க மனமும் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எனக்காக என்னதான் பார்த்தாங்க, நான் என்ன சம்பாதிக்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கல, என்னதான் பார்த்தாங்க. அண்ட் என்னுடைய மனைவியை பத்தி சொல்றதா இருந்தா இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அதாவது எனக்கு வெளியில எல்லாம் உலகம், ஆனா அவங்களுக்கு நான் மட்டும் தான் உலகம். இந்த காலத்துல இப்படி ஒருத்தர் எனக்கு அடிக்கடி தோணும், என் ஒய்ஃப்ட சொல்லுவாங்க, இந்த காலத்துல இப்படி ஒரு ஆளா, இந்த காலத்துல இப்படி ஒரு ஆளா. ஏன்னா எல்லாம் டெவலப் ஆயாச்சு, மாடர்ன் ட்ரெண்ட், இப்ப உள்ள பெண்கள் எப்படி இருக்காங்க, எவ்வளவு விஷயங்கள்ல மாறிட்டாங்க. பட் என் ஒய்ஃப் ஸ்டில் இன்னமும் அந்த காலத்துல கணவர் மேல எப்படி அந்த பதிபக்திமாங்க இல்லையா, எப்படி பாசம், எப்படி அந்த ஒரு விஷயம் கேரிங், அந்த அன்பு, அதுல இன்னமும் என் ஒய்ஃப் பொறுத்தவரையில அது வேற லெவல்ல தான் இருக்காங்க. எனக்கு ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்காங்க. என்னுடைய என் ஒய்ஃப இன்னொரு முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் சொல்றேன். அண்ட் இது என்னுடைய அம்மா அப்பா அந்த இடத்துல இருக்கிறது. இந்த லெப்ட்ல உள்ள போட்டோ பாத்தீங்கன்னா என்னுடைய அப்பா அம்மா, எங்க அண்ணா அண்ணி, நானு, அஸ்மிதா. அண்ட் இந்த பக்கம் இருக்கிறதா எனக்கு பொண்ணு கொடுத்த அம்மா அப்பா, மாமனார் மாமியார் சொல்லணும், பட் நாங்க அம்மா அப்பா சொல்லணும். ஸோ அதே மாதிரி என்னுடைய மனைவி எங்க அம்மா அப்பாவை அம்மா அப்பா சொல்லுவோம். அந்த மாதிரி நாங்க ஒரு ஃபேமிலியா தான் இருக்கிறோம். அண்ட் இது ஹனிமூன் ட்ரிப்பு. கல்யாணம் முடிஞ்ச உடனே போனா ஹனிமூனு, 3 மாசம் கழிச்சு போனா அது ஹனிமூனு, அது பேர் சனிமூனு. ஆனா என்ன பண்றது, ஏன்னா என் வீட்டுடைய சிச்சுவேஷன் அப்படி, கிட்டத்தட்ட தொழில இருக்கிற இந்த போட்டி இருந்தது. அப்ப நான் வெஸ்டேஜ்ல சேர்ந்திருந்த வழியே வெஸ்டேஜ் அந்த நேரத்துல செய்யாம இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படி போயிட்டு இருந்தது. அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் நிறைய கடன் இருந்துச்சு, ப்ராஜெக்ட் ஒரே கடன். அப்போ 3 மாசம் கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் கழிச்சுதான் நான் ஹனிமூனுக்கே போறேன். கல்யாணம் முடிஞ்ச 2வது நாள் நான் என் ஒய்ஃபும் உட்கார்ந்து எங்க டூர் போலான்னு கணவரும் மனைவியும் உட்காந்து பேசுவாங்க. நான் என் மனைவிட்ட பேசுறது இன்னமும் ஞாபகம் இருக்கு, லைஃப்ல மறக்கவே முடியாது. இன்னைக்கு அதெல்லாம் கடன் எவ்வளவு இருக்குன்னு நான் சொல்ல என் மனைவி டைரியில எழுதுறாங்க. பேங்க் கடன் எவ்வளவு, ஜொல் லோன் எவ்வளவு, பர்சனல் லோன் எவ்வளவு, வெளியில 2 பைசா வட்டிக்கு வாங்கின லோன் எவ்வளவு, 3 பைசா கடன் வாங்கினது எவ்வளவு, 5 பைசா வட்டி எவ்வளவு, இப்படின்னு ஒண்ணா எழுதுறாங்க. அதெல்லாம் நான் சொல்லும் போது சிரிச்சுட்டு சொல்லுதேன், பட் அதெல்லாம் ரொம்ப ஒரு பெயினான விஷயம். பட் நான் சங்கடம் கொள்ள கூட சந்தோஷமா அனுபவிச்சுட்டு வந்துவேன். அதை பத்தி பெருசா நினைக்க மாட்டேன். பிகாஸ்
ஏன்னா ஜெயிச்சவங்க யாருமே வந்து ஈஸியெல்லாம் ஜெயிச்சிடல. ஜெயிச்சவங்க எல்லாருமே ஒரு நல்ல கொடுத்தா ஜெயிச்சிருக்காங்க. இதுல சங்கடப்படுறது என்ன இருக்கு? அதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் இஸ் a பார்ட் ஆஃப் தி லைஃப். அது ஒரு சேலஞ்ச், அது ஒரு சவால், அது ஒரு த்ரில், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவதுங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த வெற்றி வந்து இனிக்கும். உழைப்புகிற வேர் கசக்கும் போதுதான் வெற்றிங்கிற கனி இனிக்கும். உழைப்புகிற வேர் கசக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த கனி இனிக்கவே இனிக்காது. அப்ப எல்லாத்தையும் பார்க்கணும் லைஃப்ல. நான் எல்லாத்தையும் பார்த்தேன். அப்போ அந்த ட்ரிப் போயிட்டு வந்தேன். அப்ப கூட பாருங்க நான் எப்படி இருக்கேன்னு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற போல்ராஜோட ஃபேஸ் எப்படி இருக்கு, அன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. என் மனைவியும் பாத்துக்கோங்க. அண்ட் அதுவும் பாருங்க ஹனிமூன் ட்ரிப் ஊட்டி. ஊட்டினா நினைச்சாங்க ஊட்டி வரைக்கும் கூட்டு பாருங்க. ஊட்டி என் மாமியார் வீடு. என் ஒய்ஃப் பிறந்து வளர்ந்ததே ஊட்டி தான். இந்த கார்டனுக்கு போற அந்த கார்டனுக்கு எதிர்த்தாப்புலதான் என் ஒய்ஃப் வீடு. பக்கத்துல கார்டன்ல இருந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் கூட வராது. 2 தெரு ஆனா என் ஒய்ஃபோட வீடு. அப்போ அங்கேயே திரும்ப அவங்களை கூட்டு போயிருக்கேன். ஆனா அதையும் பொறுமையா என் மனைவி வந்து பெருசா எடுத்துக்கல. சரி அவருடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு அதை மேனேஜ் பண்ண ஒரு பெருந்தன்மையான ஒரு மனைவி எனக்கு. அண்ட் அப்போ உள்ள கார் பாத்தீங்களா, ஒரு செகண்ட் ஹேண்ட் மாருதி காரு. என் கையில இருக்கிறது வந்து பவித்ரா. நான் எப்படி இருக்கேன்னு பாத்தீங்களா. அப்போ இதுதான் இந்த கார் தான். இந்த காரை தான் சுத்திட்டு இருந்தேன் எல்லா பக்கமும். மதுரைக்கு போனாலும் சரி, இல்ல ரியல் எஸ்டேட்டுக்கு சுத்துறது, கஸ்டமர்ஸை கூட்டு போறது எல்லாம் இந்த ஒரு கார் தான். அந்த காருக்கு வாய் இருந்தா அழுதுரும். அவ்வளவு தூரம் அந்த கார் வந்து அவ்வளவு டிராவல் பண்ணிருக்கோம் அதுல. சோ கையில இருக்குது என் பொண்ணு. இந்த சமயம் கூட நான் வந்து வெஸ்டேஜ்ல ஒன்னும் ஸ்டார்ட் பண்ணல அந்த நேரத்துல. சோ லைஃப் நடந்துட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கு, போராடிட்டு இருக்கிற டைம், கடன் பிரச்சனையில போராடிட்டு இருக்கிற டைம். ஆனா அப்ப கடன் அவ்வளவு இருக்கும்போது ஏன் அப்ப வெஸ்டேஜ் பண்ணல அப்படின்னு கேட்டா, மறுபடியும் ஒரு 8 வருஷம் மாறி வீணா போயிடக்கூடாத அப்படிங்கிற ஒரு பயம் தான், வேற ஒண்ணு இல்ல. இந்த தெனாலிராமன் கதையில வரக்கூடிய சூடுபட்ட பூனை ஃப்ரிட்ஜு பால் பக்கத்துல கூட போவாதுமாங்க இல்லையா, அந்த மாதிரிதான். அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ஒரு பயம். அண்ட் இந்த இடம் தான் நான் டிசிஷன் எடுத்த டைம். ராஜன் சார் 1,54,000 ரூபாய் அவருடைய இன்கம். அப்போ தான் நான் டிசிஷன் எடுத்தேன். என்னடா ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் 1,219 ரூபாய் வாங்கினாரு. இந்த 1,219 ரூபாய் வாங்கும்போது சொல்றாரு ஒவ்வொரு மாசம் வருமானம் சொல்லிக்கிட்டே வராரு. பட் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். பட் நான் வந்து ஊன்னு கேட்பேன், பட் செய்ய மாட்டேன். எல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் எனக்கு செய்யறதுக்குள்ள உள்ளுக்குள்ள பயம், தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ண. பட் அது 14வது மாசம் பார்த்தா 1,50,000 ரூபாய் ஒரு இன்கம் வந்த உடனே அப்புறம் யோசிச்சேன், இது வரைக்கும் நாமளா ஒரு கணக்கு பண்ணோம். பெர்செப்ஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் வித்தியாசம் வரும்போது இழப்பு நமக்கு தான். பெர்செப்ஷன் நாம நினைச்சுக்கிறது இப்படியாம அப்படியாம அப்படித்தானே இப்படித்தானே. பட் உண்மை வேற ஒண்ணா இருந்தா அதனால லாஸியா இருக்கு. இந்த இடத்துலதான் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு. நான் வெஸ்டேஜ் வந்து புரிஞ்ச விதம் என்ன, வெஸ்டேஜ் இப்படிதான், சரியில்லை, வராது, கிடைக்காது, அத மாதிரி ஆகும், இத மாதிரி ஆகும். இது என்னுடைய பெர்செப்ஷன். பட் உண்மை என்ன, ராஜன் சார் 14ஆம் மாசம் 1,50,000 ரூபாய் வாங்கிட்டாரு. வெஸ்டேஜ் சூப்பரா இருக்கு, உழைக்கிறவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க. அதான் உண்மை நிலவரம். அப்போ நான் நினைப்பது என்னுடைய பெர்செப்ஷன் ஒன்னாகும், உண்மை தன்மை வேறு ஒன்னாகவும் இருக்கும்போது லாஸ் யாருக்கு, எனக்கு தான். நான் தான் இழந்தேன். அப்புறம் யோசிக்கிறேன், இதுக்கப்புறமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா வேடிக்கை தான் பார்க்கணும், இறங்கி செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணி டிசிஷன் எடுத்த நேரம் தான் அந்த நேரம். அப்புறம் தான் செய்ய ஆரம்பிச்சேன். என்னோட லைஃப் ஸ்டைல் இப்ப எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். Yes. Yes, yes. First slide. So friends, வெஸ்டேஜோடைய சக்சஸ் ஸ்டோரி ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஒன்னும் ஈஸி இல்ல. வெஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்னும் ஈஸியெல்லாம் நான் பண்ணல. எப்படின்னு சொன்னாக்கா, என்னுடைய ஃபேஸ் தான் மினிமைஸ்
ஒரு முக்கியமான விஷயத்த நான் அந்த இடத்துல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இது அவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. பட் நான் ஷேர் பண்ணி ஆகணும். என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி இருந்த கம்பெனில உள்ள எக்ஸ்பீரியன்ஸ்னாலயோ அல்லது நான் அங்க இருந்து வந்ததுனால ஒரு பெரிய டீமோட இங்க வந்துட்டேன், ஈஸியா ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறதுலாம் இல்ல. நான் வெஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கேயும் ஜீரோல இருந்தா ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா என்னுடைய பழைய நான் நிறுவனத்துல இருந்த ஆளுங்க யாருமே என் கூட வெஸ்டேஜுக்கு வரல. எல்லாருமே வந்து வேற தொழிலுக்கு மாறிட்டாங்க. வேற தொழில், வேற வெளிநாடு, அப்படி எவ்வளவு பேர் எங்கேயும் இல்லாம போயாச்சு. ஏன்னா நாங்க வந்து கிட்டத்தட்ட 2007லயே அந்த நிறுவனம் பண்றதை நிப்பாட்டினதுனால அடுத்த ஒரு 2-3 வருஷம் கேப்ல எவ்வளவோ மாற்றங்கள் வந்துருச்சு. ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் வேற இடங்கள். என் கூட இருந்து என்னுடைய ஃப்ரெண்ட் லைன், அந்த பழைய நிறுவனத்துல எனக்கு ஃப்ரெண்ட் லைனா இருந்து நான் அவ்வளவு பெரிய வெற்றிக்கு பக்கபலமா இருந்த என்னுடைய ஃப்ரெண்ட் லைன் லீடர்ஸ் சொல்லக்கூடியவங்க யாருமே ஒருத்தர் கூட வெஸ்டேஜ் காது கொடுத்து கூட என்னன்னு சொல்ல வந்தவங்க கூட எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. எப்ப வேணவே வேணாம் போடுறது, தயவு செய்து வேணாம், நம்ம வேண்டாம், பண்ண வேண்டாம், நீங்க உங்க தொழில பாருங்க, நான் எங்க தொழில பாக்குறோம் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் லைன் கூட எனக்கு பழைய நிறுவனத்துல இருந்தவங்க வரவே இல்லை. சரி, அவங்க தான் வரல, அது கீழே உள்ள முக்கியமான லீடர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களும் ஒருத்தருமே வரல, யாருமே வரல. என்னடா இது வம்பா போச்சு. அப்போ இங்கேயும் அங்க எப்படி முதல்ல இருந்து எப்படி ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரிதான் இங்கேயுமா அப்படின்னு நான் நினைச்சேன். அதனால எனக்கு கொஞ்சம் மலைப்பாதான் இருந்துச்சு. பட் ஆனா அதை பத்தி நான் ஒன்னும் பெருசா மைண்ட் பண்ணல. பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணலாம், ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆளுங்க என் கூட பெரிய யாருமே என் ஃப்ரெண்ட் லைன் லீடர்ஸ் பழைய ஆளுங்க யாரும் வரல. ஆனா நான் சாதாரண ஆளுங்களா ஒவ்வொருத்தரையா கொண்டு வந்து ரொம்ப சாதாரண ஆளுங்க, எந்த பெரிய லெவல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது, பெரிய லெவல்ல நெட்வொர்க் பில்ட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான சாதாரண ஆளுங்கள் எல்லாம் நான் வந்து என்ன பண்ணேன்னு சொன்னாக்கா, நான் வந்து இங்க கொண்டு வந்தேன். சோ கொண்டு வந்து ஒவ்வொருத்தரையா பிசினஸ் செய்ய ஆரம்பிக்கும் போது இங்கேயும் வந்து ஈஸி இல்லை, நிறைய கமாண்ட் வந்தது. சோப்பு வித்தாலாமா, பிளாட் வித்தாலாமா சொன்னாங்க. இன்னும் எத்தனையோ பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த நேரத்துல நீங்க பண்ணிட்டீங்க, அந்த நேரம் சரியான நேரம், அந்த நேரத்துல அது நடந்துச்சு, இந்த நேரத்துல அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் கிடைக்காது, அதுல பண்ணிட்டீங்க, இதுல பண்ணி பாருங்க பாப்போம், இப்படி சொன்ன ஆளுங்களா இருக்காங்க நிறைய. புரியுதுங்களா? பட் ஆனா நான் என்ன சொன்னா, நடக்கதான் நடக்கலன்னு பாரு, வேடிக்கை பாரு, என்ன நடக்குன்னு மட்டும் பாரு, வந்தா என் கூட சம்பாதிக்கலாம், வரலன்னா என்ன நடக்குன்னு வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு செஞ்சுட்டே இருந்தேன். சரிங்களா? நான் கண்டிப்பா பண்ணிட்டே இருந்தேன். என் கூட சாதாரண ஆளுங்க தான் வந்தாங்க. அந்த சாதாரண ஆளுங்களை வச்சு நான் செய்ய ஆரம்பிச்சேன், வளர ஆரம்பிச்சேன். இங்கேயும் வந்து ஈஸியா ஒன்றும் இல்லை, இங்கேயும் நக்கல் இருந்தது. தமிழ்நாட்டுல கம்பெனியோட ஆபீஸே கிடையாது, ப்ராடக்ட் வந்து ரொம்ப கம்மி, இது ப்ராடக்டோட விலை கம்மியா இருந்ததுனால குவாலிட்டியா இருக்கான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான விஷயங்கள் சேருவாங்க. பேச சேருவாங்க, ஆனா யாரும் பிசினஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஜாயினிங் ஃபீஸ் ஒண்ணுமே இல்லை. அதனால ஈஸியா ரசீது பண்றதுல இந்த வருத்தப்படாத வாலிபர்கள் அந்த மாதிரி சேர்ந்தாங்க. பட் செய்யல. யாரு? புது ஆளுங்க, யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இந்த பக்கம் வந்துடவே கூடாது, எம்எல்எம்னா ஆளை விடு சாமின்னு கும்பிடு போட்டாங்க. சோ அப்படி இருந்தது டைம். அதுக்கப்புறம் பட் நான் வந்து ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன் தான், நாம செஞ்சுட்டே இருப்போம், வர்றவங்கள கூட்டு போவோம், வராதவங்கள விட்டுட்டு போவோம், நாம போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நான் போயிட்டே இருந்தேன். என்னுடைய முதல் மாத வருமானம் 2816 ரூபாய். அதுக்கு அடுத்தது இந்த ரூபா வந்தப்பவும் கேள்வி கிண்டல் தான் எல்லாரும் பண்ணாங்க. பட் நான் கண்டுக்கல, நான் செஞ்சுட்டே இருந்தேன். அடுத்த மாசமே 8300. இப்படி ஒரு மாதமா பணம் கூடிக்கிட்டே இருக்குது. என்னுடைய முதல் வருடம் வெஸ்டேஜ்ல ஃபாரின் ட்ரிப்னு சொல்லுவாங்க இல்லையா, வருஷத்துக்கு 2 முறை ஃபாரின் ட்ரிப். அந்த ட்ரிப்பை பொறுத்த வரையில நான் வந்து மலேசியா அப்படின்ற நாட்டுக்கு வந்து நான் வந்து பயணம் பண்றேன். இந்த டூர்ல நம்மளுடைய ஒரு அருமையான தலைவர் வந்திருந்தாரு, மிஸ்டர் சேகர் வந்திருந்தாரு, நான் தான் நிக்கிறேன், என்னோட ராஜன் சார் தான் நிக்கிறாரு. இப்படி நாங்க போயிட்டு வந்தோம் அந்த டூரு. அண்ட் வருமானம் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 48,000 ஆச்சு. 1 இயர் கம்ப்ளீட் ஆகும் போது ஒரு 48,000 ரூபாய் வருமானம் வந்தது. அந்த வருமானம் கொஞ்சம் ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் அடுத்த கட்டம் அப்படி டெவலப் ஆகிறோம். 62,000 ஜூன்ல. ஜூலைல நெதர்லாந்து ட்ரிப் போனேன். பெல்ஜியம், பிரான்ஸ், நெதர்லாந்து 3 இடம் போயிட்டு வந்தேன். அண்ட் ஒரு 8-10 நாள் ஆச்சு அந்த ட்ரிப்பு.
போயிட்டு வந்தப்போ பாத்தீங்கன்னா இன்கம் 92,000 ஆச்சு. இந்த இடத்துல நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். நம்ம கவனிக்காம இருந்தா கூட ஒரு தொழில் வளருதுன்னா அதுதான் நமக்கு பாதுகாப்பு தரக்கூடிய தொழில். நான் கவனிக்கல, ஆனாலும் ஒரு தொழில் வளருது. அங்க நம்ம கவனிச்சு வளருது எப்படி, கவனிக்காம இருந்தாலும் வளருது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த தொழிலை வந்து ஒரு முடிவு எடுத்தேன், செய்ய ஆரம்பிச்சேன். இன்னும் ஃபாஸ்டா செய்ய ஆரம்பிச்சேன். அடுத்தது இப்படி படிப்படியா கூடுது. அடுத்தது இந்த டூரை பொறுத்தவரை துபாய் ட்ரிப் என்னுடைய அணியில 9 நண்பர்கள் வந்திருந்தாங்க. இந்த 3 அடி உயரம் மிஸ்டர் மாரியப்பன் அவர் உட்பட. அண்ட் அப்ப லைஃப் ஸ்டைல் அண்ட் அடுத்ததாக 1,44,000 என்னாச்சுயா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ட்ரிப் போயிட்டு வந்தேன். அண்ட் தெரியலையா? கிளியர்? ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் 2,811. சாரி, கொஞ்சம் டெக்னிக்கலி இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்க்காதனால திரும்ப நான் வந்து காமிக்கிறேன். இந்த ரூபா வந்தது. அண்ட் அப்படி படிப்படியா க்ரோ ஆகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபாரின் ட்ரிப் மலேசியா போயிட்டு வரேன். இன்கம் 48,000, அப்புறம் 62, அப்புறம் நெதர்லாந்து, பெல்ஜியம், பிரான்ஸ் 3 கண்ட்ரி போனேன். வெஸ்ட்ல இன்கம் 92 ஆச்சு. அடுத்ததாக துபாய் ட்ரிப் போயிட்டு வந்தேன். அடுத்தது 1,44,000 ஆச்சு. அண்ட் 223. அப்புறம் ஆஸ்திரேலியா ட்ரிப்பு. அண்ட் ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா ஹெலிபேட்ல எல்லாம் பறந்தேன். அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அப்புறம் ஒரு கார் வாங்கினேன், Volkswagen Vento டாப் மாடல் கார். என்னுடைய பர்த்டே அப்ப 2013 ஒரு 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வென்டோ கார், டாப் மாடல், 12 லட்சம் ரூபாய். என் ஒய்ஃப் கேட்டாங்க, வாங்கி கொடுத்தேன். என் ஒய்ஃப் சொன்னாங்க வென்டோ தான் வாங்கணும், ஒயிட் தான் வாங்கணும், அவங்களுக்காக வாங்கின கார். அண்ட் அப்புறம் 16 வருட பெய்ஜிங் டூர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஷாங்காய் அண்ட் இப்படி போயிட்டு இருந்தேன். இப்போ ரஷ்யா. அண்ட் அடுத்ததாக 19 நண்பர்களோட தாய்லாந்து அண்ட் கின்னஸ் ரெக்கார்டு உள்ள பிளேஸ் எடுத்த போட்டோ அது. அண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கினேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ பாத்தீங்கன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 45 லட்சம் ரூபா. அதாவது எங்க அம்மா சொன்னாங்க இல்லையா, ஒரு சென்ட் இடம் வாங்கலையா அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. அப்ப எங்க அம்மாட்ட சொன்னேன், வெஸ்ட்ல சம்பாதிச்சிருக்கிறேன், 6 ஏக்கர் சொத்து வாங்கிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் சொத்து வாங்கும்போது சொல்லிட்டேன் 45 lakhs. ஸோ இதுல சந்தோஷமான தருணங்கள் இதெல்லாம். சொத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. அடுத்தது 376. அப்புறம் வந்து துருக்கிங்கிற நாட்டுக்கு பயணம் பண்ணேன், ஹாட் ஏர் பலூன்ல டிராவல். அண்ட் 2வது சொத்து வாங்கினேன் நான் வீடு கட்டுறதுக்காக. ஒரு 17.42 சென்ட் இடம் வாங்கினேன். 67 லட்சம் ரூபா ஆச்சு. இந்த இடம் மட்டும் 67 லட்சம் ரூபா நான் வாங்கும்போது. இன்னைக்கு இதோட மதிப்பு கோடி ரூபாய்க்கு மேல. நான் வீடு கட்டுறதுக்காக வாங்கி வச்சிருக்கிற இடம். ஏதோ ஒரு இடத்த போட்டோ எடுத்து காமிக்கலாங்க. இப்ப நான் காமிச்சிருக்கிற இடம் வந்து என் இடம். அண்ட் அப்புறம் ஒரு 19 நண்பர்களோட இந்தோனேஷியா பாலி தீவு போயிட்டு வந்தேன். அப்புறம் அடுத்த கார் வாங்கினேன். என் வந்து என் மகன் கட்டது. மகன்னா காலேஜ் படிக்கிற பொண்ணு இல்ல, அவ எல்கேஜி படிக்கும் போது கேட்டா என் பொண்ணு. நான் எல்கேஜி படிக்கும் போது வாங்கி கொடுத்தேன். எல்கேஜி படிக்கும் போது குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்கறத காலேஜ் படிக்கும் போது வாங்கி கொடுக்கிற முயற்சி பண்ணக்கூடிய அப்பாக்களுக்கு மத்தியில அப்பப்ப கேட்கறத அப்பவே வாங்கி கொடுக்குற அப்பாவா மாத்துறது இந்த வெஸ்டேஜ் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த காரோட ஒர்த்து 21 லட்சம். அண்ட் இதான் என் பொண்ணு. அண்ட் அடுத்தது ஸ்காட்லாந்து 4 நாள், லண்டனுக்கு ஒரு 4 நாள், 2 கண்ட்ரி போயிட்டு வந்தேன். அண்ட் அடுத்ததாக 42 நண்பர்களோட அபுதாபி அண்ட் துபாய் போயிட்டு வந்தேன். அடுத்ததாக கம்பெனி டோட்டல் டர்ன் ஓவர்ல ப்ராஃபிட்ல ஒரு ஷேர் 17 லட்சம் ரூபாய். அதாவது என்னன்னா ஒரு 5 கோடி ரூபாய் கிளப் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல நான் அச்சீவ் பண்ணியிருந்தேன். அதனால 15 lakhs அவார்டு வாங்கினேன். அண்ட் அடுத்த ஃபாரின் ட்ரிப் ஸ்பெயின் போனேன் அணித்தலைவர்களோட. அண்ட் அடுத்தது வருமானம் 5 லட்சம் ஆச்சு. அடுத்ததாக இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினேன் 3 BHK
37 லட்சம் ரூபாய். இது வந்து 3 பெட்ரூம் பிளாட். இது எதுக்காக வாங்கினேன்னா, எனக்கு குழந்தைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க, எனக்கு ட்வின்ஸ் வேற, ரெட்டையர்கள் அண்ட் பொண்ணு, என் பிள்ளைங்க விளையாடணும். நான் சின்ன வயசுல 10 வயசு வரைக்கும் நான் நல்லா விளையாண்டுட்டே இருப்பேன். படிக்கிறத விட எனக்கு விளையாட்டு தான் எனக்கு பிடிக்கும். நான் நல்லா விளையாடுவேன். அப்போ எனக்கும் என்ன ஆசைப்படுதுன்னா, என் பிள்ளைங்க எல்லாம் விளையாடணும். என் பிள்ளை இன்னமும் நீ என்ன படிச்ச என்ன படிச்சுன்னு கேட்கறத விட நீ டெய்லி விளையாண்டியா கேட்டே இருப்பேன். ஏன்னா இந்த விளையாட்டுங்கிறது மென்டலி ஸ்ட்ரென்த் பயங்கரமா வரும், பிசிக்கலி ஸ்ட்ரென்த் பயங்கரமா வரும். விளையாட்டுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வீடியோ கேம்லயே டிவிலயே இல்ல, ஓடி ஆடி விளையாடணும் பண்ணுவாங்க. அப்போ அதனால அப்ப பார்த்தேன், இப்போ உள்ள எல்லா மக்கள் எல்லாம் கதை அடைச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப எங்க போனா நிறைய பிள்ளைங்க இருப்பாங்கன்னு பார்த்தேன், சின்ன சின்ன பிள்ளைங்க. அப்போ அபார்ட்மெண்ட்ல நிறைய சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. என் பிள்ளைங்க விளையாடுறதுக்கு வசதியா இருக்கும். என் பிள்ளைங்க விளையாடுறதுக்காக நான் விளையாட்டுக்கு வாங்கி போட்டேன் இந்த 37 லட்சம் ரூபாய் ட்ரிபிள் பெட்ரூம் பிளாட். அண்ட் 42 பேரோட இந்த பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறார் பாருங்க, என் பக்கத்துல ப்ளூ ஷர்ட் போட்டு, இவரை பத்தி சொல்லியே ஆகணும். ஆர்கே அண்ணன், ராதாகிருஷ்ணன் அண்ணன் இவரை. அதாவது பிளஸ் 2 எல்லாம் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. இவரை ஒரு 4 நாள் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அட்டன் பண்ண வச்சு எனக்கு நிறைய அந்த நேரத்துல ஹெல்ப் பண்ண ஒரு மனுஷன் அவரு. அந்த இடத்துல அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் 42 பேரோட இந்த ட்ரிப் போயிட்டு வந்தேன். அடுத்ததாக 56 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார் வாங்கினேன், பென்ஸ் சி கிளாஸ் டாப் மாடல் கார். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 22 கரெக்டா வீடு ரிஜிஸ்டர் பண்றேன். பிப்ரவரி 22 42 ஃபாரின் டூர். மார்ச் 22 56 லட்சம் ரூபாய் பென்ஸ். யோசிச்சு பாருங்க, இது வந்து வெஸ்டேஜோடைய லைஃப், வெஸ்டேஜ் கொடுத்த நம்பிக்கை, வெஸ்டேஜ் கொடுத்த பணம், வெஸ்டேஜ் கொடுத்த ரியல் பினான்சியல் ஃப்ரீடம். அதனாலதான் அதெல்லாம் சாத்தியமாச்சு. அண்ட் 567. அடுத்தது இதுல இன்னொன்னு சொல்றதா இருந்தா, இந்த கார் வந்து நான் 8 படிக்கும் போது கண்ட கனவு, நான் 8 படிக்கும் போது பார்த்த கார், அந்த கலர், அந்த ப்ளூ, அந்த பென்ஸ், அதுதான் என்னுடைய கனவு வந்து த்ரூ வெஸ்டேஜ் மூலியமா நிறைவேறிருக்கு. அண்ட் அடுத்தது ஜெர்மனி, ஸ்லோவாக்கியா, ஆஸ்திரியா, இது ஆப்ஸ் மலை. அண்ட் அடுத்ததாக ஸ்டார் குரூஸ் ஜெர்மனி. கடந்த ஆண்டு ஒரு 92 நண்பர்களோட என்னோட அணியில வந்து இந்த டூர் வந்து பயணம் பண்ணிட்டு வந்தேன். அண்ட் நான், என் மனைவி, என் 2 குழந்தைங்க, என் பொண்ணு. அப்ப டூர்னு உடனே என் ஒய்ஃப் கப்பல்ல போறேன்னு உடனே, இல்ல கப்பல்லாம் எனக்கு ஒத்துக்காது, வரல அப்படின்னா. அப்ப என் ஒய்ஃப் சொன்னேன், கப்பல்னா சரக்கு கப்பல் இல்லம்மா, சொகுசு கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல ஸ்டார் குரூஸ் ஜெமினிங்கிற கப்பலை என் மனைவிக்கும் என் பொண்ணுக்கும் காமிச்சேன். அதுக்கப்புறம் தான் அவங்க வாரன்னு சொன்னாங்க. ஃபேமிலியா ஒரு 2 நாடுகளை சுற்றி பார்க்கறதுக்கு 10 பைசா பாக்கெட் மணி இல்லாம கிட்டத்தட்ட எனக்கு இந்த ட்ரிப் ஒரு 3.5 லட்சம் ரூபாய் செலவாச்சு. பட் 10 பைசா பாக்கெட் மணி கிடையாது. இதுதான் ரியல் ஒரு லைஃப் ஸ்டைல், பினான்சியல் ஃப்ரீடம். மார்ச் இந்தியாவில தான் இருந்தேன். அண்ட் அடுத்து மேல எனக்கு இன்னொரு டூர் இருந்தது, தாய்லாந்து போனேன். ஜூன் ஜூலை இந்தியாவில இருந்தேன். ஆகஸ்ட் மறுபடியும் சவுத் ஆப்பிரிக்கா போனேன். அண்ட் அடுத்தது ஜனவரி, இந்த வருஷம் ஜனவரி இது. அதாவது ஆகஸ்ட் 19ஓட நான் போயிட்டு வந்த நாடுகளோட எண்ணிக்கை 19. ஒரு பிசினஸ் செய்யறோம்னா பணம் மட்டும் இல்ல, இங்க எனக்கு வந்து ஒரு என்னுடைய முக்கியமான கனவு ஒரு நாடா சுத்தணும், உலக நாடுகளை சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். இங்கனுக்குள்ள சுத்துறதை விட 1 மணி நேரம் 2 மணி நேரம் இங்கனுக்குள்ள ஒவ்வொரு ஊருக்கா போறதை விட எனக்கு நாடா சுத்தணும் தான் ரொம்ப ஆசைப்படுவேன். சோ அதனால எனக்கு 19 நாடு இது வரைக்கும் நான் போயிட்டு வந்திருக்கேன் த்ரூ வெஸ்டேஜ். ஸோ அடுத்தது இந்த வருஷம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாசம் 4 லட்சம் ரூபாய். லாக்டவுன்ல கூட 4 லட்சம் ரூபாய் பணம். இந்த இடத்துல நான் இறைவனுக்கு நன்றி சொன்னேன், என் பெத்தவங்களுக்கு நன்றி சொன்னேன், எனக்கு இந்த வியாபாரத்தை கொடுத்த ராஜன் சாருக்கு நன்றி சொன்னேன். ஏன்னா வெளியில வந்து வேலை வாய்ப்பு என்ன மாதிரி ஆச்சு, தொழிலுடைய நிலைமை என்ன மாதிரி ஆச்சு, பணம் என்ன நிலைமை, மக்களுடைய வாழ்க்கை என்ன நிலைமைன்னு எல்லாருக்கும் தெரியும், வெட்ட வெளிச்சமா தெரியும். நான் விளக்கம்லாம் கொடுக்க வேணாம், ஏன்னா இது ஒண்ணு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள, 5 மாசத்துக்கு முன்னாடி உள்ள கதை இதெல்லாம். ஆனா அந்த சமயத்துல கூட நான் வீட்டுல உட்காந்துட்டு 30 நாள் வீட்டுல இருந்துட்டு 4 லட்சம் ரூபாய் பணம் வருதுன்னு சொன்னா, இதை விட மிகப்பெரிய பாதுகாப்பு, வாழ்க்கைக்கான பாதுகாப்பு, வருமானத்துக்கான பாதுகாப்பு, உங்க குடும்பத்திற்கான பாதுகாப்பு, ஏன் உங்களுக்கான பாதுகாப்பு வேற எங்க இருக்கு அப்படிங்கிற கேள்விதான் நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். அண்ட் ஜூன் மாசம் 10 லட்சம் ரூபாய், ஜூலை 12 லட்சம் ரூபாய். அதாவது லாக்டவுனுக்கு முன்பு இருந்த வருமானமும் லாக்டவுனுக்கு அப்புறம் உள்ள வருமானமும் பாத்தீங்கன்னு சொன்னாக்க, உலகமே முடக்கப்பட்ட நிலையில் கூட நாட்டினுடைய பொருளாதாரம் -28 இருக்கும்போது எங்களுடைய பொருளாதாரம் 100% growth. இதுதான் இந்த தொழிலுடைய பவர்னு நான் சொல்லுவேன். அண்ட் 100% growthங்க. அண்ட் சோ அடுத்தது லைஃப் ஸ்டைல் காமிக்கிறதா இருந்தா,
இந்த பிசினஸ் மூலியமா என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க. இந்த லைஃப் ஸ்டைல் பாருங்க, ஏன்னா வெறும் பணம் மட்டும் இல்ல இந்த பிசினஸ்ல. இங்க பாருங்க 2010 2010 ஒரு செகண்ட் ஹேண்ட் மாருதி காரு, அது 2020 லைஃப் எப்படின்னு பாருங்க. இந்த இந்த ஆளை பாருங்க எப்படி நிக்கன்னு பாருங்க. முகத்துல என்ன வலிஞ்சிட்டு, ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இல்லாமல், மிகப்பெரிய ஒரு உற்சாகம் இல்லாமல், மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இல்லாமல். ஆனா இங்க பாருங்க இந்த கம்பீரத்தை பாருங்க. பட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஏன்னா அது ஃபுல்லா கடன் இருந்துச்சு. அப்போ ஏகப்பட்ட கடன், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், ராத்திரி படுத்த தூக்கம் வராது, அந்த மாதிரியான ஒரு ஆள் அப்போ. அதுவே இந்த ஆளு இங்க இருக்கிற இந்த 2020 உள்ள போல்ராஜை பாருங்க. படம் பார்த்து கதை சொல்லும்பாங்க, நான் படம் காமிச்சு என் கதையை சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ஃபேமிலி ட்ரிப், குரூஸ், கப்பல் பயணம். ஊட்டிக்கு என் ஒய்ஃபை கூட்டு போகும்போது நான் சொல்லியிருந்தேன், உன்னை வெளிநாட்டு நாடா உன்னை கூட்டு போவோமா, இப்ப ஏதோ முடியல, பட் உன்னை கண்டிப்பா நான் வந்து உலகத்துல பல நாடுகளுக்கு உன்னை கூட்டு போவேன் அப்படின்னு என் ஒய்ஃப்ல சொல்லியிருந்தேன். தேங்க்ஸ் டு வெஸ்டேஜ் என் ஒய்ஃபுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வச்சிருச்சு. அண்ட் எங்க அம்மா சொன்னாங்க, ஒரு பொட்டு கிராம் தங்கம் வாங்கினியான்னு. எனக்கு சின்ன வயசுல இருந்தே கனவு, என்னுடைய மனைவிக்கு நான் நிறைய நகை வாங்கி கொடுக்கணும், நிறைய நகை வாங்கி கொடுத்து என் ஒய்ஃபுக்கு நிறைய நகை செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ இது எல்லாமே இப்ப ரீசெண்ட் டைம்ல நான் இதை பாருங்க, இது ஏதோ நகை கடையில போய் சும்மா பார்த்துட்டு வரலாங்க, இதெல்லாம் வாங்கிட்டோம் நாங்க, இதெல்லாம் வாங்கின நகை. இன்னைக்கு ஒரு மேரேஜ் வீட்டுக்கு, சொந்தக்காரனுடைய மேரேஜ் வீட்டுக்கு போனாலோ, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போனாலோ, என் ஒய்ஃபை பாத்தீங்களா இத மாதிரிதான் நான் வந்து கூட்டு போவேன். அதுல எனக்கு சந்தோஷம், அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, என் மனைவிக்கு அது ஒரு சந்தோஷம் இருக்கு. அண்ட் அடுத்தது என் மனைவி இந்த பக்கம் உள்ள கார், இது வந்து பென்ஸ்ல அவங்க உட்காந்துருக்குது. ஏன்னா எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவேன், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன வயசுல சொல்லுவேன், என் மனைவி வந்து நான் கார்ல கூட்டு போவேன், அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கார் வாங்கி கொடுப்பேன், இந்த மாதிரி கார் வாங்கி கொடுப்பேன். அப்படியே என் ஒய்ஃப், எங்க அம்மாட்ட வந்து என் வருங்கால மனைவி என்னென்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அதெல்லாம் வெஸ்டேஜ் மூலியமா நிறைவேற்ற முடிஞ்சது. என் ஒய்ஃப் உட்கார்ந்து இருக்கிறது பென்ஸ். நாங்க ஒரு மேரேஜ் போயிட்டு வரப்போ உள்ள போட்டோ அது. அண்ட் அடுத்தது இப்போ உள்ள போட்டோ, இது வந்து பேராசைலிங், பேராஷூட்ல என் மனைவி பறக்க வச்சேன் இந்த தாய்லாந்து ட்ரிப்ல. பேராஷூட்ல அவங்க பறக்கும் போது என் மனசு பறந்துச்சு, சூப்பர்ரா, போல்ராஜ் கிரேட்ரா அப்படின்னு. ஏன்னா பிகாஸ் இந்த போட்டோ வந்து இப்போ ரீசெண்ட் டைம், இப்போ ஊட்டிக்கு எடுத்த போட்டோ, இப்போ எடுத்தது 2020. அண்ட் என் கிட்ஸ், என்னோட நீங்க பழைய போட்டோ பார்த்துருப்பீங்க, அதே ஊட்டிக்கு நாங்க 2 பேரும் ஹனிமூன் ட்ரிப் உள்ள போட்டோ பாருங்க, இப்போ உள்ள எங்க போட்டோவை பாருங்க எப்படி இருக்கும்னு. அண்ட் அடுத்தது என் பிள்ளைங்கள்லாம் போட்டு போன வருஷம் மே மாசம் ஒரு பூவார் ஐலாண்ட் ரிசார்ட்ல என் பையன் ரிச்வின் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு மேல வரும்போது, இங்க அப்படியே 2 பேர், ரிச்வின், ஜெய்வின், என் ஒய்ஃபு, நானு, கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ட்ரிப்பு நாங்க ஐலாண்ட் ரிசார்ட்ல தான் கம்ப்ளீட்டா இருந்தோம். பட்ஜெட்ல நான் இப்பவும் அதை கணக்கு பார்க்கல, ஆனா எப்படி பார்த்தாலும் ஒரு 50-60,000 ரூபாய்க்கு மேல செலவாச்சு. 60,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணோம். நான் வரும்போது ஒரு 20,000 ஒரு கார் வேற வாங்கிட்டு என் பசங்க விளையாட்டுக்காக. என் பசங்க ஸ்விம்மிங் பூல்ல இருந்தாங்க, ரிசார்ட்ல இருந்தாங்க. ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா இதுதான் நான் ஆசைப்பட்டேன், என் மனைவிக்கும் என் குழந்தைகளுக்கும் என்ன மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும்னு நான் ஆசைப்பட்டேன். நீங்க பாருங்க, இந்த கார் ஐலாண்ட் ரிசார்ட்டுக்கு போயிட்டு வரும்போது வாங்கின காரு. இந்த காரோட ஒர்த்து வந்து 26,000 ரூபாய். உட்காந்து ஓடிட்டு போவாங்க, வீட்டுக்குள்ள அப்பார்ட்மெண்ட் சுத்தி சுத்தி ஓட்டுற காரு. அதுவே என் பையன், இந்த பாருங்க, என் பையனை பாருங்க, அவன் வந்து பென்ஸ்ல தான் ரவுண்ட் அடிக்கணுமா. என் பையனை வந்து டெய்லி ரவுண்ட் அடிக்கணும் கார்ல, ஒரு நாள் எக்ஸ்யூல ரவுண்ட் அடிக்கணும், ஒரு நாள் பென்ஸ்ல ரவுண்ட் அடிக்கணும், அதுக்கப்புறம் அவன் கார்ல சுத்துவான். இதெல்லாம் வந்து இந்த லைஃப்லாம் வந்து நான் வெஸ்டேஜ் பண்ணேன்னு வச்சுக்கிடுவோமே, நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சிருந்தா, ஏதோ ஒரு தொழில் செஞ்சிருந்தா, இந்த மாதிரி என்னுடைய ஃபேமிலிக்கு நான் அதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியுமா? எல்லாத்துக்கும் நான் கணக்கு பார்த்துட்டு இருப்பேன், அவ்வளவுதான். அண்ட் இது அவார்டு ஃபங்க்ஷன், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 15,000 பேர் முன்னிலையில தான் நான் இந்த அவார்டு, 5 லட்சம் ரூபாய் வாங்கின அவார்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேடியம் டெல்லியில. க்ரௌட பாருங்க, இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை என் லைஃப்ல. சும்மா ஏதோ நம்ம சினிஃபீல்ட்ல பிலிம் ஃபேர் அவார்ட்ல டைரக்டருக்கு அவார்டு கொடுக்காங்க, நடிகருக்கு அவார்டு கொடுக்காங்க, நடிகைக்கு அவார்டு கொடுக்க, நம்ம வீட்டுல உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். என்னமோ அவ்வளவுதான் வானத்தை வந்து குதிச்ச மாதிரியும், நம்ம எல்லாம் வந்து ஏதோ ஒண்ணுக்கும் இல்லாத ஆள் மாதிரியும் அந்த வீடியோ அந்த அவார்டு வாங்கும்போது நம்ம பார்க்கும்போது அப்படிங்கிற ஒரு மாயை, ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு நடக்காங்க. அவங்கதான் பெரிய திறமைசாலிகளா? இந்த சினிஃபீல்ட்ல அவார்டு வாங்குறாங்க, அவங்கதான் பெரிய புத்தாலியா? அவங்கதான் உழைக்கானுங்களா? நம்மளாம் உழைக்கலையா? நமக்கெல்லாம் அதுக்கு தகுதி இல்லையா?
நீங்க வெஸ்டேஜ் சூப்பரா செஞ்சு ஜெயிங்க. அங்க என்ன உள்ள அவார்டு, அதை விட இங்க 10 மடங்கு 10 டைம்ஸ் இங்க இருக்கக்கூடிய ரெகக்னிஷன் அவார்டும் வேற. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய லைஃப் அவங்க லைஃப் மட்டும் தான் மாத்திருக்காங்க. இங்க நம்ம மேடையில நிக்கோம்னு சொன்னாக்கா நம்ம நிறைய பேர் லைஃப் மாத்திட்டு நம்ம மாத்திருக்கோம். அப்போ ரியல் ஹீரோ லேடி செய்றீங்களா, நீங்க தான் ரியல் ஹீரோயின். அதை புரிஞ்சுக்கோங்க. யாரோ எழுதி கொடுத்த டைலாக் எல்லாம் நீங்க அங்க பேசிட்டு இருக்காங்க, பணம் வாங்கிட்டு போறாங்க. உங்க வாழ்க்கைக்கான சரித்திரத்தை நீங்க மாத்தி நீங்க உங்களுக்கான வசனங்களை நீங்க எழுதுவீங்க. நீங்க என்ன ஜெயிச்சீங்க, எப்படி ஜெயிச்சீங்கன்னு. அண்ட் இது வந்து ஃபேமிலியை வந்து பூவர் ஐலாண்ட் ரிசார்ட்ல இந்த 3 நாள் போன வருஷம் மே மாசம் 30ஆம் தேதி நெட்வொர்க் மார்க்கெட்டில் உள்ளவங்க மாச கடைசியில 30ஆம் தேதியில க்ளோசிங் மண்டையை உடைச்சிட்டு இருப்பாங்க. எல்லா எம்எல்எம் கம்பெனி அப்படிதான். பட் ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான் வித்தியாசம். 30ஆம் தேதி ஆனா க்ளோசிங் டென்ஷனே இல்லாம மண்டே உடைக்காம ரிலாக்ஸா ஜாலியா இருக்கிற ஒரே ஒரு கம்பெனி இந்தியாவில் இல்ல உலகத்திலேயே இருக்குன்னு சொன்னா அந்த கம்பெனிக்கு பேர் வெஸ்டேஜ். அதை புரிஞ்சுக்கோங்க. நான் 30ஆம் தேதி வந்து பூவர் ஐலாண்ட் ரிசார்ட்ல என் ஃபேமிலியோட கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தேன், பேஸ்கெட் பால் ஆடிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்ல, எங்க லைஃப் ஸ்டைல் என்னன்னா, இது வந்து போன என்னுடைய பர்த்டேக்கு மிஸ்டர் பிரின்ஸ்ங்கிறவரு முக்கூடல் பகுதியில் உள்ளவர் என்னுடைய பிறந்த நாளைக்கு நானே கேக் வெட்டது இல்லை. முன்னாடி என் மனைவி என் வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பிறந்த நாளைக்கு நான் கேட்கவே வெட்ட ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி நான் நினைப்பேன், நான் கேட்பேன், நம்ம என்ன செஞ்சுட்டோம்னு பெருசா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றது, நம்ம என்ன சாதிச்சிட்டோம்னு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றது, பிறந்த நாளுங்கிறது வருஷம் வருஷம் வரக்கூடிய ஒண்ணுதையா, இதுல என்ன பெரிய செலிப்ரேஷனுக்கு என்னையா இருக்கு அப்படின்னு நான் கேட்பேன். அதனால எனக்கு அதுல பெரிய உடன்பாடே கிடையாது. நான் பண்ணதில்லை. என் மனைவியினுடைய கட்டாயத்துலதான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு முறையும் நான் கேட்க வேண்டுவேன். பட் ஆனா எனக்கு மெய் செலுத்த ஒரு விஷயம் என்னன்னா, மிஸ்டர் பிரின்ஸ் வந்து நம்ம டீம்ல மிஸ்டர் டைமண்ட் டைரக்டர், அவரு முக்கூடல் ஒரு சாதாரண ஒரு வில்லேஜ், 45,000 பணம் பண்றாரு அவரு. அங்க இருந்துட்டு கேக் என்னுடைய பிறந்த நாளைக்கு அவங்க கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இந்த பாருங்க, கூடத பாருங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அப்ப நம்ம லைஃப் ஒரு மீனிங் இருக்குல்ல. நீ மட்டும் ஜெயிச்சேன்னு வச்சுக்கோங்க, அதனால உனக்கு பிரயோஜனம், உன் குடும்பத்துக்கு பிரயோஜனம். ஆனா ஒரு பெரிய கூட்டத்தை ஜெயிக்க வச்சா நம்மள அப்போ எவ்வளவு பேருக்கு நம்ம வந்து யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க மட்டும் ஜெயிக்க, அப்ப நான் எனக்குள்ள சொல்லிக்கிட்டேன், நீ மட்டும் ஜெயிச்சேன்னா உனக்கும் உன் குடும்பத்தால பிரயோஜனம். ஒரு பெரிய கூட்டத்தை ஜெயிக்க வச்சா, இது எனக்குள்ள நான் பேசிக்கிட்டது, அங்க இங்க நடந்திருக்காது. ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 1000 குடும்பம், இன்னைக்கு 5000 10,000 8.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற குடும்பம், மாசம் பல லட்சங்கள் சம்பாதிக்கிறவங்க எனக்கு 20க்கும் மேற்பட்டவங்க, கார் வாங்கினவங்க எனக்கு 36 நபர்கள் கார்கள் வாங்கிட்டாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து என்னோட லைஃப்ல மிகப்பெரியதா நான் பாக்குறேன். அண்ட் அடுத்தது இன்னொரு ஃபைனலா ஒரே ஒரு ஸ்லைட்ஸ் காமிக்கிறேன். அடுத்து ஏன்னா இது ஷேர் ஸ்ட்ரீம் சீக்கிரம் ஷேர் ஸ்ட்ரீம் கொடுத்து கரெக்டா கொடுத்தீங்கன்னா வராது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெற்றி, இந்த வாழ்க்கை மாற்றம் இது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் இது மாதிரியான மிகப்பெரிய மாற்றங்களுக்கான இடத்துல தான் நாம இருக்கிறோம். இந்தியாவில் எவ்வளவோ நிறுவனங்கள் வந்திருக்கலாம், இன்னமும் வந்துகிட்டு இருக்கலாம். நானும் கம்பெனி தான் எத்தனையோ பேர் இதுவரைக்கும் வந்தாங்க, இப்பவும் வந்துட்டு இருக்காங்க, இனியும் வருவாங்க. ஆனால் அவர்கள் அந்த நிறுவனங்கள் எல்லாம் அவர்களை நிறுவத்தான் வந்திருக்காங்க, அவர்கள் ஜெயிக்க தான் வந்திருக்காங்க, அவர்களுடைய லாபத்துக்காக தான் வந்திருக்காங்க. ஆனா பட் வெஸ்டேஜ் வந்து நமக்கான நிறுவனம், சாமானிய மனிதர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கான நிறுவனம், நம் கனவுகள் லட்சியங்கள் எது வேணும் அதை நிறைவேற்றுறதுக்கான ஒரு நிறுவனம், நம்மளை நம்பி வரக்கூடிய மிகப்பெரிய கூட்டத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஒரு நிறுவனம், சாமானிய மனிதர்களுக்கான ஒரு நிறுவனம். அதான் ரொம்ப ஹைலைட். அண்ட் நான் வந்து நம்ம பிலோவ்ட் அப்ளைன்ஸ்னு பாக்குறதா, என்னுடைய நேரடி அப்ளைன் மிஸ்டர் சுதாகர் சார் இருக்கிறாரு, அவருக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ராஜன் சார் என் பிசினஸ் பேசிட்டு நான் வந்து ஃபரூக் கீழே சேர்த்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லும்போது, அது கூட 2 பேர் கூட சேர்த்துக்கிடுங்க, நம்மளால இன்னும் 2 பேருக்கு 4 பேருக்கு பிரயோஜனம் தான், நல்லது தானே அப்படின்னு சொன்னேன். ஆனா நான் முதல்ல அப்படி சொன்னேன். ஆனா உண்மை என்னன்னா, என்னால அவங்களுக்கு பிரயோஜனங்கிறத விட அவங்களால எனக்கு நான் அடைஞ்ச பலன் தான் ஜாஸ்தி. ஏன்னா நான் வந்து அவங்களெல்லாம் ஜெம்மா நினைக்கிறேன். என் வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் என்னுடைய அப்ளைன் மிஸ்டர் சுதாகர், அடுத்த அப்ளைன் மிஸ்டர் ஃபரூக், அண்ட் இவங்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையினுடைய பொக்கிஷங்களாக நான் கருதுறேன். இவங்களெல்லாம் ஒரு வார்த்தையில தேங்க்ஸ் சொல்லி முடிச்சிட முடியாது எனக்கு.
அண்ட் ராஜன் சார் வாழ்க்கையில ஒரு இறை தூதர் போல, என் வாழ்க்கையில வந்து ஒரு இறை தூதர்னு நான் சொல்லுவேன். அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தைன்னு எனக்கு அர்த்தம் தெரியாமல நான் பேசுறேன். அப்படி சொல்லுதோம்னா என் வாழ்க்கையில நான் எவ்வளவு சோதனைகளை கடந்து நான் வாழ்க்கையில எந்த எல்லை வரைக்கும் போய் வாழ்க்கையில நான் ஃப்ளூக்ல வரல, மேல போய் கீழே போய் மைனஸ்ல போய் போராட்டத்துல இருந்து திரும்ப வந்து, அப்போ அதுக்கெல்லாம் ஒரு காரணகர்த்தாவா எனக்கு ராஜன் சார். அதனால நான் அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் என் குடும்பமே நன்றி கடன் பட்டிருக்கு. நான் அடுத்தது சித்தார்த் சார். அவருமே பாத்தீங்கன்னா அவர் தரப்புல இருந்து நமக்கு என்ன கிடைக்கணும், அவர்கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதுக்கான விஷயத்த கிடைக்கிறதுக்கான பண்ணின ஒரு மனிதர், ஒரு மாமனிதர் மிஸ்டர் சித்தார்த். அண்ட் அடுத்ததாக என்னுடைய லீடர்ஸ், என்னுடைய மிஸ்டர் செந்தில். அண்ட் ரொம்பவே ஒரு பழகுறதுக்கும் இனிமையானவர். அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து டீம்ல கோஆர்டினேட் பண்றதோ வைக்கிறதோ எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நபர் மிஸ்டர் செந்தில். அண்ட் மிஸ்டர் கனகராஜ். இவங்க எல்லாம் வந்து என்ன நம்பிதான் வந்தாங்க. நான் சொல்றேன் அப்படி எல்லாம் வந்து நான் நம்பி வந்து சேர்ந்தவங்க. பழைய நிறுவனத்துல ஒரு 1000 ரூபாயோ ஒரு 5000 ரூபாய் கூட வாங்குவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போராட்டவங்க. இங்க வந்து இவங்க எல்லாம் லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அடுத்தது இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இன்னொரு அண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் மிஸ்டர் சதீஷ்குமார் சார் இருந்தார், உட்காந்துருக்காரு. 8.5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு. அண்ட் மிஸ்டர் கிருஷ்ணகுமார் சார் இருந்தா இருக்கிறாரு, 8.5 லட்சம் வாங்கிட்டு இருக்காரு. அண்ட் சேகர் சார் இருந்தா இருக்காரு, 2 லட்சம் ரூபாய் இன்கம் உள்ளவர். அண்ட் மதன் சார் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மேல சம்பாதிச்சிட்டு இருக்கிறாரு. இவங்க எல்லாருமே நம்ம அணியினுடைய முக்கியமான பில்லர்ஸ். கிட்டத்தட்ட இவர்களுடைய உழைப்பு, ஒத்துழைப்பு, எங்களுக்கு இந்த டீம் எந்த ஒரு ஈகோவும் இல்லாம மிக சிறப்பாக ஒரு செயல்படக்கூடிய டீம். எங்களுக்குள்ள எந்த விதமான வேறுபாடுகள் இல்லாம யார் என்ன சொன்னாலும் நாங்க வந்து கேட்டுக்கிட்டு அதை வந்து நாங்க ஒரு டீம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான டீமாக நான் இவர்களெல்லாம் நான் எப்படி பாக்குறேன்னா, இறைவன் எனக்கு கொடுத்த பொக்கிஷங்கள் இவர்கள் எல்லாம். அண்ட் அடுத்ததாக என்னுடைய ஃப்ரண்ட்லைன் லீடர்ஸ்ல வரக்கூடிய ஒரு மிஸ்டர் ஆறுமுகம் அண்ட் மிஸ்டர் விஜயகுரு அண்ட் மிஸ்டர் குமரன் அண்ட் மிஸ்டர் சதீஷ் அண்ட் மிஸ்டர் முருகன். இவர்களும் அடுத்தடுத்த நிலையில இன்னைக்கு வளர்ந்துட்டு வர்றாங்க. அண்ட் உடுமலைப்பேட்டை சேர்ந்த மிஸ்டர் மெசிபெல் அண்ட் மிஸ்டர் அமிதாப், மிஸ்டர் ஆரோன் தனசிங் அண்ட் மிஸ்டர் எசிகிராஜ், மிஸ்டர் மாரியப்பன். அண்ட் இவர்கள் எல்லாருமே வந்து என்னுடைய ஃப்ரண்ட்லைன் லீடர்ஸ் அண்ட் டாப் லீடர்ஸ். இவங்க எல்லாரும் இவங்களுக்கு அடுத்தடுத்த நிலையிலேயும் பல லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரையா சொல்றதுக்கு டைம் இல்லை, தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. பட் இது ஒட்டுமொத்த ஒரு மிகப்பெரிய டீம்ல ஒரு மிகப்பெரிய ஒரு குழுவினுடைய முயற்சி. இங்க நான் பெரியவனா நீ பெரியவனா நீங்க யாருமே பாக்குறது இல்ல. இங்க எல்லாருமே நாம பெரிய ஆளாக வந்திருக்கோம், நம்ம நம்பி வரவங்களை பெரிய ஆளாக வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட ஒரு மனப்பான்மையோட தான் இங்க வந்து நாங்கள் செயல்பட்டு வரோம். அதனால இந்த தலைவர்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இவர்களெல்லாம் நன்றி சொல்றது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் என்னுடைய ஃப்ரண்ட்லைன் லீடர்ஸ் அவ்வளவு நன்றி சொல்ல நான் சந்தோஷப்படுறேன், நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அண்ட் என்னுடைய பேரலைன் லீடர்ஸ் பாத்தீங்கன்னா மிஸ்டர் சாய் கண்ணன், அவரை நான் வந்து அண்ணா தான் சொல்லுவேன். நான் கண்ணன் சாருன்னு வராது, அண்ணா தான் சொல்லுவேன். ஒரு பாசமிகு ஒரு அண்ணா அவரு நமக்கு. அண்ட் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அவங்க கூட நான் ட்ரிப் போகும்போது எல்லாமே. அண்ட் லட்சுமி குமாரன், அவரை பத்தி சொல்றதா நெதர்லாந்து ட்ரிப்ல ஒரு விஷயம் சொன்னாரு எனக்கு. என்ன அப்படின்னா, நான் பழைய கதையிலே பேசிட்டு இருப்பேன். பழைய நிறுவனத்துல ஜெயிச்சது, பழைய அங்க அப்படி செஞ்சாச்சு, பட் இங்கெல்லாம் இப்படி எல்லாம் பேசுவேன். அப்ப இந்த இங்க செய்யறதுக்கு நேரம் இல்லை இப்படிலாம் பேசுவேன். அப்ப லட்சுமி குமார் ஒரு நாள் நெதர்லாந்து ட்ரிப்ல வச்சு பேச சொன்னாரு, நீ அங்க அடிச்ச கிரிக்கெட் பாஷையில, நானும் கிரிக்கெட் ஆடுவேன் அவரும் கிரிக்கெட் ஆடுவார், அந்த கிரிக்கெட் பாஷையில சொன்னாரு, நீ அங்க அடிச்ச 6 அடிச்ச 4 அடிச்ச 50 அடிச்ச 100 அடிச்ச, கை தட்டினோம், விசில் அடிச்சோம், கை கொடுத்தோம், கை தட்டினோம், கப்பு கொடுத்தோம், போயிட்ட முடிஞ்சிருச்சு. அது வேற மேட்ச், இது வேற பிச்சு வேற மேட்ச். வெஸ்டிஜ் சொன்னாரு, வெஸ்டிஜ்ங்கிறது வேற மேட்ச், இது வேற கிரவுண்டு. இங்க நீ என்ன பண்ண போற அதை முடிவு பண்ணு, இன்னும் பழைய கதையவே பேசிட்டு இருக்காத அப்படின்னு. ஒன்னும் பழைய கதை, பழைய பழம்பெரும் கதைகளையே பேசிட்டு இருக்காத, இங்க நீ என்ன செய்ய போற? அந்த ஒரு விஷயம் எனக்கு என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. அடுத்த கட்ட நம்ம முடிவெடுக்க வச்சது என்னுடைய பிசினஸ் இன்னும் அடுத்த கட்ட ஸ்பீடுக்கான ஒரு உரம் அந்த கேள்வி. அண்ட் விக்டோரியா செல்விங்கிற மேடம் லேடிஸ்க்கு ஒரு ஐக்கானா நம்ம இன்னைக்கு பேசுற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறாங்க. அண்ட் இங்க யாருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய 7 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒரு லேடிஸ் அச்சீவர்ஸுக்கு ஒரு உதாரணம் சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்க. ஃபாரின் ட்ரிப்ல எல்லாம் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியா தான் நாங்க இன்னைக்கு டிராவல் பண்றோம். அண்ட் மைக்கேல் சாரு அவர் கொடைய தட்டி ஒரு டைலாக் பேசுவார், போதும் அவ்வளவுதான், அவர் ரொம்ப பேசவே வேணாம், அப்படி ஒரு தட்டி அப்படி ஒரு டைலாக் வருவார், முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல அவர் அதுக்கப்புறம் பேசுறதுக்கு அதுக்கு முன்னாடி பேசுறதோ இல்ல, அது போதும். அவர் ஃபயர், ஒரு எனர்ஜி. அண்ட் நாங்க செல்லம்மா அவர் சித்தப்புன்னு தான் சொல்லுவோம்.
அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பர்சனாலிட்டி. அண்ட் இந்த பாலா சார் இருக்கிறாரு கோயம்புத்தூர்ல, முதல் மாதமே ₹1,00,000 மேல வாங்கி, அதாவது லேட்டா தான் சம்பாதிப்பாங்க அப்படிலாம் சொல்றதுக்கு இல்லாம உடனடியா ஒரு உதாரணமா மாறினவர். அண்ட் யோகானந்த் இருக்கிறாரு. அண்ட் ஒரு நமக்கு ரொம்ப விரும்பின ஒரு கேரக்டர் வரலாம், சூப்பரான ஒரு மனிதர் பழகிறதுக்கு. அண்ட் எனக்கு இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் நம்ம நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறது மிஸ்டர் ஆனந்த். இன்னைக்கு கூட நீங்க பாத்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறது அவர் தான். அண்ட் அவருக்கு நான் ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்தது இவங்களை பத்தி சொல்லியே ஆகணும். இந்த டீம் நாங்க இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டு இருக்கிறோம்னா, இன்னும் வளருதுன்னா அதுக்கு இந்த லீடர்ஸ், அற்புதமான மதன் சார், அற்புதமான சேகர் சார், அற்புதமான சதீஷ் சார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொல்லிக்கிறதுக்கு ஒரு குணாதிசயங்கள் இருக்கு. கிருஷ்ணகுமார் சார்லாம் சொல்றதா இருந்தா அவர்லாம் வேஷ்டி சட்டையோட வந்தவர், தொழிலுக்காக மாத்தினார். சதீஷ் சார்லாம் என்ன நம்பிதான் வந்தார். அண்ட் சேகர் சார்லாம் ஃபர்ஸ்ட் கார், நம்ம டீம்ல ஃபர்ஸ்ட் கார் வச்சு பண்ணி வாங்கி அந்த சாவி என் கையில கொடுத்து வாங்கினார். நான் அப்ப கார் வாங்கல, பட் அவரு வாங்கிட்டு வந்து இந்தாங்க சார் கொடுத்து வாங்க சார் அப்படின்னாரு. அதெல்லாம் வந்து லைஃப்ல வந்து மறக்க முடியாத விஷயங்கள் எனக்கு. அண்ட் மதன் சார் சொல்றதா இருந்தா, வேலை பார்த்துட்டு இருந்தார் சென்னையில. நான் ஒரு விஷயம் சொன்னேன், கான்கால்ல நான் பேசணும், அதெல்லாம் ஒரு டிசிஷன் எடுத்தாரு, அதெல்லாம் வந்து வேற மாதிரி செய்ய ஆரம்பிச்சார். அண்ட் கனகராஜ் அம்பாசமுத்திரம் அம்பானின்னு சொல்ற அளவுக்கு செல்லம்மா நாங்க சொல்லுவோம் அவரை. அண்ட் எந்த நிலையில இருந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். அவர் ஃபாரின் ட்ரிப் போனப்போ அவர் ஊர்ல நான் போஸ்ட் அடிச்சு விட்டினேன். ஏன்னா என்னோட ஏம் அதெல்லாம். அண்ட் செந்தில்குமார் சைக்கிள் அழுத்தி ஒரு மளிகை கடையில ஒரு சரக்கு போட்டுட்டு இருந்தவர், அந்த மாதிரி மளிகை கடை சரக்கு தான். இன்னைக்கு ஒரு 70 லட்சம் ரூபாய்க்கு வீடு அண்ட் 12 லட்சம் ரூபாய் காரு. இங்க எல்லாருமே கிருஷ்ணகுமார் சார் BMW அண்ட் அடுத்த வீடு கட்ட போறாரு. சதீஷ் சார் வந்து வீடு கட்டி வெஸ்டிஜ் இல்லம் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டார். வெஸ்டிஜ் இல்லம் 70 லட்சம் ரூபாய். சோ இது எல்லாமே நான் எல்லாருக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப 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 எல்லாருக்கும், என்னுடைய லீடர்ஸ், என்னுடைய அப்ளைன்ஸ் லீடர்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா இவங்க எல்லாரும் இல்லைன்னா நான் இல்லை. அண்ட் என்னுடைய டீம்ல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எல்லாரும் போட்டோவையும் காமிக்க முடியாது. என்னோட டீம்ல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவர்களுடைய பிரேயர், நிறைய பேருடைய வாழ்த்துக்கள், எனக்காக பிரேயர் பண்ணக்கூடிய ஆயிரக்கணக்கான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்னுடைய டீம்ல. என் வெற்றி அவர்கள் வெற்றியா கொண்டாடக்கூடிய மாதிரியான மனிதர்கள், அற்புதமான மனிதர்கள். இப்படிப்பட்டவங்க எல்லாம் இருக்க போய் தான் என்னுடைய வெற்றி இங்க வந்து. ஏன்னா டீம், வேதாத்திரி மகரிஷி அடிக்கடி சொல்லுவாரு, ஒரு பிடி சாதத்துல உலகத்தையே பார்த்துடலாம் பாரு. ஏன்னா அங்க ஒரு உலக ஒற்றுமை எனக்கு தெரியும். அதே போல இந்த அணியினுடைய ஒற்றுமை. அண்ட் அடுத்தது அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும். மிஸ்டர் அரவிந்த் ராத்திரி 11 மணிக்கு ஒரு ப்ராடக்ட் பில்லிங்னா கூட அதை பார்க்கக்கூடியவர். மிஸ்டர் சதீஷ்குமார் எல்லாமே ஃபாஸ்டா வேகமா செய்யக்கூடியவர், சிஸ்டமா ஒர்க் பண்ணக்கூடியவர். அண்ட் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் முகம் சுடிக்காம உடனே செஞ்சு கொடுக்கக்கூடிய மிஸ்டர் சதீஷ்குமார் அண்ட் மிஸ்டர் மோகன். அக்ரிகல்ச்சர்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்குன்னா, வியாபாரம் கூட்டிட்டு இருக்குன்னா, மிஸ்டர் மோகனுடைய சிரத்தை ஜாஸ்தி. அவ்வளவு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அண்ட் அது நம்ம டீமுக்கும் பயனுள்ளதா இருக்கு. அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ட்ரைனிங்கை பொறுத்தவரை ரேஷ்மா மேடம் கண்டினியூவா பண்ணிட்டு இருக்காங்க. அது நமக்கு காஸ்மெட்டிக்ஸ் சேல்ஸ் கூடுறதுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு. அண்ட் பிரவீன் சார் ஒரு புக்கோட ஆத்தர், ஒரு சூப்பரான ஒரு பர்சனாலிட்டி. அண்ட் விஐபி அண்ட் விஎல்சி அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் ஆரம்பத்துலலாம் கிட்டத்தட்ட 10 வருஷமா நம்ம டீமுக்கு விஐபி கொடுத்துட்டு அது மாதிரியான ஒரு ட்ரெயினர். அண்ட் அசோக் சார் ப்ராடக்ட் நாலேஜ் அப்படின்னா அவர் தான். என்ன ஒரு டாக்டராகவே ஆக்கிட்டோம் நம்ம அவரை. அந்த அளவுக்கு வந்து ஏகப்பட்ட ட்ரைனிங்ஸ் கண்டினியூவா கொடுத்து ஹெல்த் ப்ராடக்ட் சம்பந்தமான பிசினஸ் பெருசா பூம் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க. அண்ட் பிசினஸ் நாலேஜ்ல பிரவீன் சார். அண்ட் அதுக்கப்புறம் ரெஸ்பெக்டட் தீபக் சார். அண்ட் அவருடைய டாப் மேனேஜ்மெண்ட்ல சொல்றதா இருந்தா, நமக்காக ஒர்க் பண்ண, நமக்காகவே கம்பெனி ஆரம்பிச்சு செய்யக்கூடிய ஒர்க் பண்ண தீபக் சார் அண்ட் கன்வர் சார். எந்த ஒரு ஹெல்ப்போ ஐடி சம்பந்தமா, செக் போனஸ் செக் சம்பந்தமா எப்போ எது பேசினாலும் முகம் சுளிக்காமல் செஞ்சு நமக்கு இன்னைக்கு வரைக்கும், அன்னைக்கு இல்லைங்க இன்னைக்கு வரைக்கும், அன்னைக்கு எப்படி இருந்தாலும் அதே மாதிரிதாங்க 2300 கோடி வந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கும் அதே சர்வீஸ், அதே ஹெல்ப், அதே சப்போர்ட். அண்ட் கிரேட் பிலோவ்ட் எம்டி பாலி சார். அவரை நான் எப்படி பாக்குறேன்னா, கடவுளுடைய ஒரு அவதாரமா பாக்குறேன். கடவுள் வந்து நேர்ல வந்து மனிதர்களுக்கு உதவ முடியாது. அதனால கடவுள் என்ன பண்றாருன்னா, அவர் என்ன பண்றாரு, மனிதர்களை அனுப்பி வைக்கிறார்.
மனிதர்கள் மூலமா சாமானிய மனிதர்கள் வாழ்க்கை மாறணும்னு சொல்லிட்டு கடவுளால் சில மனிதர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடவுளுடைய அவதாரமாக வந்தவர் தான் நான் பாலி சாரை பாக்குறேன். இன்னைக்கு லட்சக்கணக்கான குடும்பம் நல்லா இருக்குன்னா ரியல் லவ், ரியல் கேரிங், ரியல் ரெஸ்பெக்ட், ரியல் ஹம்பிள், ரியல் பொலைட்னஸ். அப்பா அவரை பத்தி சொல்றதா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவரை பத்தி சொல்றதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர். சோ இவங்க எல்லாரும் தான் நம்ம வெற்றி, என்னுடைய வெற்றிக்கு காரணமா இருக்காங்க. என்னுடைய வெற்றி மட்டுமல்ல, இன்னைக்கு லட்சக்கணக்கான குடும்பங்கள் இந்த வெஸ்டிஜ் மூலியமா நல்லா இருக்கு. ஆயிரக்கணக்கான சாதனையாளர்கள் லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அண்ட் என்னுடைய அணியில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லீடர்ஸ் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்றேன். வெஸ்டிஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு, அப்ளைன்ஸுக்கு, என்னுடைய டாப் லீடர்ஸுக்கு, என் ஃப்ரண்ட் லைன் லீடர்ஸ்க்கு, மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிரவீன் சார் அண்ட் அசோக் சார் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றேன். அண்ட் ராஜன் சாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். பிகாஸ் என்ன இந்த தொழிலுக்குள்ள இந்த மனோகரா படத்துல வர டைலாக் மாதிரி நான் அழைத்து வரப்பட்டவன் அல்ல, இழுத்து வரப்பட்டவன். என் கனவுகளுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு காரணகர்த்தாவா இருந்தவர். எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்டோரியின் மூலமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கும் நம்புறேன். அந்த ஸ்டோரியா பார்க்காதீங்க, அதுல இருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் தரும் சொன்னா, நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒருத்தரும் நீங்க உங்களுடைய வெற்றி கதைய இத மாதிரி சொல்ல ஆரம்பிக்கணும். நாங்களும் உட்கார்ந்து ஒரு பார்வையாளராக பார்த்து அகம் மகிழணும். அதைத்தான் நாங்க விரும்புறோம் சொல்லிட்டு, வாழ்க வளமுடன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். Thank you, sir. Thank you so much. So wonderful-ஆன ஒரு MTM. நான் இந்த செஷன் ஸ்டார்ட் பண்றப்போ சொல்லியிருந்தேன், நம்ம இவருடைய ஸ்டோரியோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சில்வஸ்டர் ஸ்டாலினுடைய ஸ்டோரியோட நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சில்வஸ்டர் ஸ்டாலினுடைய ஸ்டோரி படி அவர் நிறைய கஷ்டப்பட்டு தான் நிறைய முயற்சி எடுத்து அவருடைய இலக்கில் அவர் ரொம்ப தெளிவா இருந்தார். அது உங்களை மாதிரி தான் அவரும் சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய நடிகர் ஆகணும்னு நினைச்சாரு. நீங்களும் வாழ்க்கையில எல்லா செல்வ வளமும் அடையணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்து ஒரு பிசினஸ் மேனா இருக்கணும், ஒரு பிசினஸ்ல தான் நம்ம சக்சஸ்ஃபுல் ஆக முடியும் அப்படிங்கறத புரிஞ்சு அதுலயும் உங்களுடைய ஃபோக்கஸ் தொடர்ந்து இருந்ததனுடைய ரிசல்ட் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான சக்சஸ். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஹாலிவுட்டுக்கு எப்படி சில்வஸ்டர் ஸ்டாலினும் அதே மாதிரி வெஸ்டீஜினுடைய சில்வஸ்டர் ஸ்டாலின் நீங்க தான். ஸோ ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுடைய ஒரு பாயிண்ட் கூட விடாம உங்களுடைய என்டையர் ஜேர்னி ஒரு 1.5-2 மணி நேரத்துல ஷேர் பண்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியரா நம்முடைய லீடர்ஸ் அண்ட் அப்கமிங் லீடர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு புரியுற அளவுக்கு அவங்களுக்கு நிறைய கண்டிப்பா இந்த செஷன் நிறைய டேக்அவே இருக்கும். ஏன்னா எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் மேனா நம்ம இந்த பிஸ்னஸ்குள்ள நம்ம ஸ்டார்ட் பண்றப்போ நம்ம அடிக்கடி டவுன் ஆகும். ஒரு சில நேரங்கள்ல ஒரு விதமான சந்தேகங்கள் வரும். நான் ஜெயிப்பனா, நான் நினைச்ச இடத்துக்கு வருவேனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். ஸோ அந்த சந்தேகங்கள் எல்லாம் முறியடிச்சு கண்டிப்பா நீங்க ஜெயிச்சே தீருவீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஸ்டோரி கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். ஸோ உங்களுடைய ஸ்டோரியில இருந்து இந்த ஸ்டோரியை கேட்டு நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் உங்களை மாதிரி மிகப்பெரிய சக்சஸ் அடையணும் அப்படின்னு நான் கடவுளை மனமாற வேண்டிக்கிறேன். அண்ட் ஒரே ஒரு லைன்ல நீங்க நம்முடைய லீடர்ஸ், அப்கமிங் லீடர்ஸ்க்கு கடைசி ஒரே ஒரு லைன்ல நீங்க சொல்லணும்னு நினைக்கிறது என்னவா? டிசிஷன் மேக்கிங். Decision is part of life. Decision making is art of life. முடிவுகள் வாழ்க்கையை மாத்துது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ எல்லாருமே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த செஷன் உங்களுடைய இந்த செஷனை கேட்டு கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த முடிவில் அந்த டிசிஷன் அவங்களுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு அது வெஸ்டீஜ் மூலியமா கண்டிப்பா சேஞ்ச் ஆகுங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஸோ உங்களுடைய பொன்னான நேரத்தை நம்மளுடைய அப்கமிங் லீடர்ஸ்க்காக இவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணி கொடுத்ததுக்கு மேனேஜ்மெண்ட் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த செஷனுக்கு காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய நம்முடைய சீனியர் ரேடியோ சேல்ஸ் மேனேஜர் அசோக்குக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் எல்லா ஆடியன்ஸ் அண்ட் எல்லா லீடர்ஸ்க்கும் இந்த செஷன் எந்த அளவு சிறப்பிச்சு கொடுத்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட். வர வெனஸ்டே நம்மளுக்கு வந்து ஈவினிங் வித் கிரவுண்ட் இருக்கு. ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் வர போறாங்க. உங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் கொண்டு வரும். எப்படி பவுல்ஸ் ஆர்கனைசேஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச், ஒரு லைஃப்ல எல்லா செல்வமும் பணமும் கிடைக்கிறதுக்கு வெஸ்ட் ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதுக்கு என்னென்ன பண்ணாரு, அவர் என்னென்ன சேலஞ்சஸ் தாண்டி வந்தாருங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொன்னாரு. அகெயின் அவருடைய சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம பாக்குறப்போ நம்மளுக்கு எல்லாம் சேலஞ்சஸே இல்லை இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி அவரை மாதிரியே வந்து கிரவுண்டர், இப்போ கிரவுண்டருக்கு லெவலுக்கு வந்தவங்க ஒருத்தவங்களுடைய ஒரு எவ்ரி வெனஸ்டே நம்ம பண்றோம். ஸோ வெனஸ்டே வந்து ஈவினிங் வித் கிரவுண்ட் இருக்கு. ஸோ உங்களுடைய டீமோட ஈவினிங் வித் கிரவுண்ட் இந்த மாதிரி இருந்து கிடைக்கக்கூடிய இன்ஸ்பிரேஷன் டெக்னிக்ஸ் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாம நிறைய தவறுகள் எல்லாமே ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். ஸோ மீண்டும் இது மாதிரியான உங்களை ஒரு செஷன்ல சந்திக்கும் வரை தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ வெல். காட் பிளஸ் யூ. அண்ட் திஸ் இஸ் பிரணவ் பிரவீன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. தேங்க்யூ.